மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வட்ட இயக்கம் படிப்போம். சொல்லி விடுங்க மிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ரைட், நாங்கள் தொடங்குவோம். நாங்கள் இதுக்கு முதல் சுழற்சி இயக்கம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இதில் நாங்கள் வட்ட இயக்கத்தை பார்த்துட்டோம்னு சொன்னால் இனி சொல்லுங்க. எக்ஸாம் பேப்பர் என்ன மாதிரி சார் செஞ்சனாங்க? திருத்தி கொண்டு இருக்கிறதா? ஓகே. உங்களுக்கு எம்சிக்யூ வேணும்னு சொன்னால் நான் மார்க்ஸ் அனுப்பி விடுறேன். அது அன்றைக்கு ஆன்லைன் இதுதானே, நான் சேர்த்து தருவோம்னு பார்த்தேன். சரி, ஓகே. இப்போ இதில் சுழற்சி இயக்கம் சம்பந்தமான விஷயம் பார்த்துட்டோம். வட்ட இயக்கத்திலையும் பார்த்துட்டோம்னு சொன்னால் இனி நாங்கள் கடைசியாக ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் நீர்நிலையியல் பார்த்துட்டோம்னு சொன்னால் மெக்கானிக்ஸை முடிக்கலாம். முடிச்சுட்டு நாங்கள் அங்கால அலைகள் சம்மந்தமாக படிக்க தொடங்கிடலாம். சரியா? ஸோ இனி தொடர்ச்சியாக அவங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இந்த கிழமைக்குள்ள பெரும்பாலும் நான் நீர்நிலையியல் அதை முடிக்க பார்க்குறேன். அது ஈஸியான பாடம், உங்களுக்கு விசைகள் சம்பந்தமான விஷயம் தானே. ஸோ திரவங்களால் வழங்கப்படுற விசைகள், மேலுதைப்பு, அதுவும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நாங்கள் பேர்னொலியின் தேற்றம், பேர்னொலியின் பயன்பாடுகள் அது பார்த்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் அங்கால அலைகள், வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் அது பார்க்கலாம். சவுண்ட், ஒலி. ஸோ February 15 ஸ்கூல் தொடங்குற மாதிரி கதைக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் தொடங்கிட்டுன்னு சொன்னால் இன்னும் நல்லமாக போயிடும். நேராக வந்து நாங்கள் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, முதலாவது நாங்கள் பார்ப்போம் வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம் ரெண்டும் என்னென்ன. வட்ட இயக்கம் என்றா என்ன, சுழற்சி இயக்கம் என்றா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வட்ட இயக்கம் என்று வரும்போது அந்த மொத்த உடலும் வந்து வட்ட பாதையில இயங்குறதான் நாங்கள் வட்ட இயக்கம் என்று சொல்லி சொல்லுவோம். ஆனா நாங்கள் சுழற்சி இயக்கம் என்று பார்க்கக்குள்ள ஒரு அச்சு பற்றி அந்த சுழண்டு, அந்த அச்சு பற்றி அந்த உடல் சுழண்டதான் நாங்கள் சுழற்சி இயக்கம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதாவது வட்ட இயக்கத்துக்கும் சுழற்சி இயக்கத்துக்குமான வித்தியாசம் இதுதான். மொத்த உடலும் வந்து வட்ட இயக்கத்தில், அதாவது வட்ட பாதையில இயங்குமா இருந்தால் அது வட்ட இயக்கம் என்று சொல்லுவோம். ஒரு அச்சு பற்றி ஒரு உடல் திரும்புமா இருந்தால் அது சுழற்சி இயக்கம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஒரு திணிவு ஒன்றை கருதுவோம். ஒரு திணிவு வந்து வட்டப்பாதையில இயங்குது என்று சொன்னா, வட்டப்பாதையில இயங்குற நேரம் அவருக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்க போகுது. ஒரு மாறா வேகத்தில் இயங்குதுன்னு சொன்னால் அந்த வேகம் வந்து ஒரு தொடலி வேகமாக இருக்க போகுது. இப்ப நாங்க வட்ட இயக்கம் என்று கருதுகிற நேரம் இந்த வேகம் வந்து இந்த வட்டத்தினுடைய தொடலி மாதிரி இருக்க போகுது. வட்டத்தினுடைய தொடலி என்று சொன்னா மையத்தில இருந்து அந்த தொடலிக்கு வரையப்படுற இந்த கோடு வந்து செங்குத்தா இருக்கு. பாருங்க, ஏ என்ற புள்ளியில இருக்கிற வேகத்தினுடைய திசையை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் இருக்க போகுது. இதை நான் இனிஷியல் வெலோசிட்டி VI என்று சொல்றேன். இப்ப இவர் இப்படி திரும்பி பி என்ற புள்ளிக்கு வர, இதை நான் ஃபைனல் வெலோசிட்டி என்று சொல்லி சொல்றேன், VF. இது இனிஷியல் வெலோசிட்டி, இது ஃபைனல் வெலோசிட்டி VI VF. அப்ப இங்க பாருங்க, இவர் போன பாதை இவருக்கு மாறி இருக்கு, இந்த வேகத்தினுடைய திசை மாறி இருக்குது. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இது ஒரு வேக முக்கோணி மாதிரி இதை நான் பூர்த்தி செய்ய போறேன். அப்ப இங்க பாருங்க, இந்த திசையில VF என்ற வேகம் இருக்குது. இப்ப இந்த இனிஷியல் வெலோசிட்டி VI இதனுடைய திசையை வந்து நான் எனக்கு வேக முக்கோணியை பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இந்த திசையில இப்படி வந்து இப்படி போனாதான் நாங்க ஒரு வேக முக்கோணிய விளையுள் வேகம் வந்து இந்த திசையில எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இவருடைய திசையை மாத்துறேன். அப்ப காவியில திசையை மாத்தினா உங்களுக்கு தெரியணும்,
மைனஸ் ஒன்று போட வேண்டி வரப்போம். அப்போ இங்கே விஐ இனிஷியல் வெலோசிட்டியோட திசை வந்து இந்த பக்கம் இருந்தது. இவர திசையை நான் மாத்தினேன்னு சொன்னா இப்போ இவர திசை வந்து இந்த பக்கம் வந்துட்டு. சரி, அப்போ இந்த நிறுவல் எல்லாம் உங்களுக்கு இல்லை, பட் எப்படி வந்ததுன்னு சொல்லி காட்டுறதுக்காக இந்த மைய நாட்ட ஆர்முடுகள் ஒன்று ஒரு விஷயம் இருக்குது. இந்த மைய நாட்ட ஆர்முடுகள் எப்படி வந்ததுன்னு காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் இந்த நிறுவல் எல்லாம் உங்களுக்கு செய்து காட்டுறோம். சரியா? இங்க பாருங்க, பியில இருந்து ஆருக்கு வந்து ஆறுல இருந்து கியூவுக்கு வருது. அப்ப இங்க விளையுள் வந்து திசையை பார்த்தீங்கன்னு சொன்னா பியில இருந்து கியூவாக இருக்க போகும். இப்ப இதுல ஒரு மாறா வேகத்துல தான் இந்த துணிக்கை இயங்குதுன்னு சொன்ன வச்சால், ஆரம்பத்துல இருந்த வேகத்தினது பெருமானமும் இப்ப இருக்கிற வேகத்தினது பெருமானமும் வந்து ஒரே பெருமானம். அப்ப அதை நான் பி என்ற பெருமானம் எடுக்கிறேன். அப்ப எங்களுக்கு தொடர்பு தெரியும், ஆர்முடுகள் வந்து வேக மாற்றத்தின் கீழ் நேரம். வேக மாற்றம் என்று வரும்போது இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம் vf மைனஸ் vi அதன் கீழ் அதுக்கான எடுத்த நேரம். அப்ப இங்க வேக மாற்றத்தின் கீழ் நேரம் என்று வரும்போது இந்த வேக மாற்றத்தின் கீழ் நேரம் டெல்டா வி கீழ் டெல்டா டி இது வந்து ஆர்முடுகளை குறிக்க போகுது. இந்த ஆர்முடுகளைத்தான் நாங்க மைய நோக்கு ஆர்முடுகள் அல்லது மைய நாட்ட ஆர்முடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? மையத்தை நாடி இருக்கிறோம், மைய நோக்கு ஆர்முடுகள் அல்லது மைய நாட்ட ஆர்முடுகள், மையத்தை நோக்கி இருக்கிறத மைய நாட்ட ஆர்முடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இதுல பார்ப்போம். இப்ப மேல நாங்க எடுத்த முக்கோணியை பார்த்தோம்னு சொன்னா ஓஏபி மற்றது பிக்யூஆர். அப்ப இந்த படத்துல பாருங்க, ஓஏபி மற்றது பிக்யூஆர் இது வந்து இயல்பொத்த முக்கோணிகளா நாங்க எடுத்தமா இருந்தால், இதுல இப்படி போன வேகம் வந்து இதோட திசை மாறி இருக்குன்னு சொன்னா இந்த ஆங்கிள் இந்த கோணம் வந்து என்னவா இருந்திருக்கும் சொல்லுங்க அப்போ. இது 90, இது 90, இது டெல்டா டீட்டாவா இருந்தா இது என்னவா இருந்திருக்கும்? இது ஒரு நாட்பக்கல் என்று கருதினால் 90 90 180 180 பிளஸ் டெல்டா டீட்டா. அப்ப 180 பிளஸ் டெல்டா டீட்டா அப்ப இது இந்த கோணம் என்னவா இருந்திருக்கும்? இது நீங்க ஓ லெவல் மேத்ஸ்லயே படிச்சிருப்பீங்க, நேரடியாக கண்டுபிடிச்சலாம். இந்த கோணம் என்னவா இருந்திருக்கும்? யாரா சொல்லுங்க. டீட்டா, டெல்டா டீட்டா. ஏன்னு சொன்னா இது நாட்பகல் என்று பார்த்தா நாட்பகலுக்கு 360 மொத்தம். இப்ப எனக்கு இதுல இதை வச்சுக்கொண்டு 180 பிளஸ் டெல்டா டீட்டாண்டா இது கட்டாயம் 180 மைனஸ் டெல்டா டீட்டாவா இருந்திருக்கணும். ஏண்டா 360 தானே ஆக கோணம் மொத்தம் கூட்டுத்தொகை. அப்ப நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை வந்து 180 பாகை. அப்ப 180 மைனஸ் டெல்டா டீட்டாவாக இருந்தா இது கட்டாயம் டெல்டா டீட்டாவாக இருந்திருக்கணும். சரியா? அப்ப இப்ப நாங்க இந்த ரெண்டு முக்கோணிகளும் வந்து இயல்பொத்தவை என்று எடுத்தமா இருந்தா இங்க டெல்டா வியின் கீழ் வி அது சமன் டெல்டா எஸ்இன் கீழ் ஆர் என்று சொல்லி நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு, இயல்பொத்த அந்த தொடர்பை வச்சுக்கொண்டு. இதுல இருந்து நாங்க டெல்டா வி சமன் டெல்டா எஸ் இந்த கீழே பிரிச்சு கொண்டு இந்த வி வந்து குறுக்கு பெருக்கம் பண்ற நேரம் வியின் கீழ் ஆர் என்று வரப்போகுது. இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டு பக்கமும் டெல்டா டீயால பிரிப்போம். டெல்டா டீயால பிரிச்சமா இருந்தா வேக மாற்றத்தின் கீழ் நேரம் வந்து ஆர்முடுகளை குறிக்கும். இது வந்து இடப்பெ டெல்டா எஸ் வந்து இடப்பெயர்ச்சி மாதிரி கருதுவோம்னு சொன்னா டெல்டா எஸ் கீழ் டெல்டா டி அதன் கீழ் அது தர வியின் கீழ் ஆர். அப்ப இங்க எங்களுக்கு வரப்போகுது டெல்டா எஸ் கீழ் டெல்டா டியை வந்து வியை குறிக்கும். ஆகவே மைய நாட்ட ஆர்முடுகள் ஏ சமன் வி வர்க்கத்தின் கீழ்
ஆர் என்ற தொடர்பு எங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஸோ மைய நாட்டு ஆர்முடுகளுக்கான தொடர்பை நாங்கள் வேகம் சார்பா தொடலி வேகம் சார்பா சொல்வோமா இருந்தால் ஏ சமன் பி வர்க்கத்தின் கீழ் ஆர். சரியா? இந்த நிறுவல் வந்து உங்களுக்கு தேவையில்லை, பட் உங்களுக்கு எப்படி வந்தேன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா போதும். அப்போ மைய நாட்ட ஆர்முடுகளுக்கான தொடர்பு ஏ சமன் பி வர்க்கத்தின் கீழ் ஆர். ஆர் என்றது அந்த வட்டத்தினுடைய ஆரை. அப்போ முதலாவது தொடர்பு நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ மையத்தை நோக்கி ஒரு ஆர்முடுகள் இருக்குன்னு சொன்னா கட்டாயம் அங்கே ஒரு விசை ஒன்று தொழிற்பட போகுது. அப்போ மைய நாட்ட ஆர்முடுகள் இருக்கிற காரணத்தால் அங்கே மைய நாட்ட விசை ஒன்று தொழிற்படும். ஸோ மைய நாட்ட விசைன்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. ஸோ மைய நோக்கு விசை அல்லது மைய நாட்ட விசை. அப்போ மைய நோக்கு விசை இருக்கிற நேரம் அங்க மைய நீக்க விசை ஒன்றும் இருக்க போகுது. அதாவது மையத்தை நோக்கி ஒரு விசை இருக்குமா இருந்தா அதுக்கு எதிரும் சவனுமா வெளிநோக்கி ஒரு விசை ஒன்று தொழிற்பட போகுது. அப்ப அதை நாங்க மைய நீக்கி விசை என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப வட்டப்பாதையில பயணிக்கிற பொருள் ஒன்றின் மீது மையத்தை நோக்கி ஒரு ஆர்முடுகள் இருக்குமா இருந்தா அங்க ஒரு விசை ஒன்று தொழிற்படும். அந்த விசை மைய நாட்ட விசை என்று சொல்லி சொல்லுவோம். மைய நாட்ட விசை அல்லது மைய நோக்கு விசை எப்படி என்றெல்லாம் சொல்லுவோம் நான். அப்போ ஒரு வட்டப்பாதையில இயங்குற ஒரு பொருள்ல ஒரு விசை ஒன்று தொழிற்பட போகுது. அந்த விசை வந்து அந்த வட்டப்பாதையினுடைய அந்த வட்டத்தினுடைய மையத்தை நோக்கி காணப்பட போகுது. ஸோ அந்த விசை தான் மைய நாட்ட விசை என்று சொல்லி சொல்லுவோம். அதே நேரம் இப்போ நீங்க நிறைய கார் ரேஸோ அல்லது பைக் ரேஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபார்முலா 1. அதுல வளைவான பாதையில வேகமா போற ஒரு மோட்டார் பைக்கோ அல்லது காரோ தண்ட பாதையை விட்டு விலத்தி வெளியில தூக்கி எறியப்படுது. அப்போ மைய நோக்கு விசை இருக்கிற மாதிரி அங்க அந்த காருக்கு அல்லது மோட்டார் பைக்குக்கு ஏதோ ஒரு விசை ஒன்று தொழிற்பட்டிருக்கு. அந்த விசை காரணமா தான் அவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா தான் ஓடிக்கொண்டிருந்த பாதையை விட்டு விலத்தி அங்கால போறாருன்னு சொன்னா அவர் அனுபவிக்கிற விசை தான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா மைய நீக்க விசையா இருக்க போகுது. அந்த மைய நீக்க விசை தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா அவரை வந்து அந்த வட்ட பாதையில இருந்து விலத்தி வெளிநோக்கி அவரை கொண்டு போகுது. சரியா? நிறைய பேர் அந்த ஃபார்முலா 1 ரேசஸ் பார்த்துருப்பீங்க, கார் ரேஸ், மோட்டார் பைக் ரேஸ். அதுல நீங்க அந்த வளைவான பாதைகள்ல தான் கூடுதலா அவைகள் வந்து தங்களோட பாதையை விட்டு விலத்தி போற மாதிரி நீங்க நிறைய சந்தர்ப்பங்கள்ல பார்த்துருப்பீங்க. அப்ப இதுல அந்த ரெண்டு விசை இருக்க போது, ஒன்று மைய நோக்கு விசை, மற்றது மைய நீக்கி விசை. அப்ப இங்க ரெண்டு விசை இருக்க போது, ஒன்று மைய நோக்கு விசை, மற்றது மைய நீக்கி விசை. அப்ப இந்த ரெண்டு விசையும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பெருமன்ல சமனான பெருமானம் உடையவையா காணப்பட போகுது. இப்ப இதுல மைய நீக்க விசை என்றவர் வந்து அந்த பொருள் தான் அனுபவிக்க போகுது. அந்த பொருள் அது ஒரு காருக்குள்ள இருந்தா அந்த காருக்குள்ள இருக்கிற ஆளுக்குத்தான் அந்த மைய நீக்க விசையை உணரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இதை வந்து நாங்க வெளியில இருந்து எங்களுக்கு பார்க்க இயலாது மைய நீக்க விசை வந்து தொழிற்படுதா இல்லையான்னு சொல்லி. சரியா? அப்ப அந்த மைய நீக்க விசையை வந்து அனுபவிக்கிறாள் வந்து அந்த வட்டப்பாதையில இயங்குறாளாத்தான் இருக்க போகுது. அப்ப இப்ப இந்த இயக்கங்களை பார்க்கிற நேரம் நாங்க அந்த
ஒரு ஆள் அவதானிப்பாளரா அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு மாற்றீட்டு சட்டம் சார்பாக தான் நாங்கள் இந்த இயக்கங்களை வந்து நாங்கள் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மாற்றீட்டு சட்டம் என்று சொன்ன என்னன்னு சொன்னா உதாரணமா ஓகே, இப்போ இதுல சடத்துவ மாற்றீட்டு சட்டம் என்று பார்ப்போம். சடத்துவ மாற்றீட்டு சட்டம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா அந்த இதுல வந்து ஆர்முடுகளை அடையாத இயக்கங்களை கொண்டிருக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா சடத்துவ மாற்றீட்டு சட்டம்னு சொல்லுவோம். சரியா? இப்ப உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா இப்ப அதுல ஒரு பண்டி ஒன்று ஆர்முடுகி போகுமா இருந்தா அந்த அந்த தொகுதியை வந்து நாங்க சடத்துவ மாற்றீட்டு சட்டம் என்று சொல்லி நாங்க சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னா சடத்துவ மாற்றீட்டு சட்டம் என்று சொன்னா அங்க ஆர்முடுகள் இயக்கம் வந்து இருக்கக்கூடாது. சரியா? அப்ப இங்க மாற்றீட்டு சட்டம்ன்றது இங்க பாருங்க, ஒரு அவதானியாக தெரிவு செய்யும் ஒருவர் அல்லது ஒரு பொருள் அல்லது ஓரிடம்தான் அந்த நாங்க மாற்றீட்டு சட்டம்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பொருளொன்றின் இயக்கத்தை அவதானிக்க தெரிவு செய்யும் ஒருவர் அல்லது ஒரு பொருள் அல்லது ஓரிடம், அதைத்தான் நாங்க மாற்றீட்டு சட்டம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? இப்போ ஒரு கார் ஒன்று இயங்குமா இருந்தா அந்த காருக்குள்ள இருக்கிற மனிதன் வந்து மாற்றீட்டு சட்டமா கருதப்படுவார். இப்போ காருக்குள்ள நான் இருக்கிறேன், அந்த அந்த நேரம் அந்த கார் வந்து இயங்குமா இருந்தா அப்ப அந்த காருக்குள்ள இருக்கிற நான் தான் அந்த மாற்றீட்டு சட்டம்னு சொல்லி அதுல கருதுவோம். அப்ப சடத்துவ மாற்றீட்டு சட்டம் என்று சொல்லும் போது அங்க ஆர்முடுகள் இயக்கம் இருக்கக்கூடாது. சரியா? அப்ப இங்க மைய நோக்கி விசையும் மைய நீக்க விசையும் வந்து ரெண்டு வேற வேற மாற்றீட்டு சட்டங்கள்ல வைத்து விளங்கப்பட வேண்டியதா இருக்க போகுது. அதாவது இப்ப காருக்குள்ள இருக்கிறாலும் ஒரு கார் இயங்குற காரை வெளியில இருந்து பார்க்கிற ஒரு ஆளுக்கும் காருக்குள்ள இருக்கிற ஆளுக்கும் அவதானிப்புகள் வந்து வேற வேறையா இருக்கும். சரியா? ஒரு கார் ஒன்று போகுதுன்னு சொன்னா அந்த போற காரை வெளியில நின்று ஒரு ஆள் பார்க்கிறார், அதே இதை காருக்குள்ள இருந்து ஒரு ஆள் அனுபவிக்கிறாருன்னு சொன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப மைய நோக்கி விசையும் மைய நீக்க விசையும் வந்து இது வெவ்வேறு மாற்றீட்டு சட்டங்களை வச்சுதான் அந்த விளங்கப்படுத்தக்கூடியதா இருக்கும். மைய நோக்கி விசை சடத்துவ மாற்றீட்டு சட்டம் சார்பாகவே உபயோகிக்கப்படும் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப சடத்துவ மாற்றீட்டு சட்டம்னு சொன்னா அங்க ஆர்முடுகள் இயக்கம் இருக்கக்கூடாது. சடத்துவ மாற்றீட்டு சட்டத்தில் உள்ள அவதானிக்கு மைய நீக்க விசை இருக்காது. இதனை வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் சட்டத்தில் இருந்து மட்டுமே அவதானிக்க முடியும் என்று சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப வட்ட இயக்கத்துல இயங்குற ஒரு ஆளுக்கு வந்து மைய நீக்க விசை வந்து, அதாவது சடத்துவ மாற்றீட்டு சட்டத்துல அவதானிக்கும் மைய நீக்க அவதானிக்கு வந்து மைய நீக்க விசை இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் சட்டத்திலிருந்து மட்டுமே அவதானிக்க முடியும் என்றும் இதை சொல்றாங்க. சரியா? வாகனம் ஒன்று வளைபாதை ஒன்றினால் திரும்பும் போது வளைவில் இருந்து வெளிநோக்கி தள்ளப்படும் விசை ஒன்று எம்மால் உணரப்படும். இது மைய நீக்கி விசையாகும். எனினும் வாகனத்துக்கு வெளியே ஓய்வில் உள்ள அவதானி ஒருவர், அதாவது சடத்துவ மாற்றீட்டு சட்டத்துக்கு மைய நீக்கி விசையை உணர மாட்டார். அவரின் அவதானிப்புக்கு அமைய வாகனத்தின் மீது அதில் உள்ள பயணிகளின் மீதும் வளைவின் மையத்தை நோக்கியதான ஒரு மைய நோக்கி விசை மாத்திரமே செயற்படும் என்று சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை வந்து நாங்க சிம்பிளா சொல்றேன்னு சொன்னா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான், காருக்குள்ள இருக்கிற எங்களால தான் எங்களுக்கு மைய நீக்க விசைய அனுபவிக்க முடியும். வெளியில இருந்து பார்க்கிற ஒரு ஆளுக்கு மைய நோக்கு விசை மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஏன்னு சொன்னா அது வளைவான பாதையில அவர் வட்ட இயக்கத்தை ஆற்றுறன்னு சொல்லி அவரால் பார்க்கக்கூடியதா இருக்கு. சரியா? இது ரெண்டு தான் வித்தியாசம். ஸோ நாங்க இந்த மாற்றீட்டு சட்டம்
என்று சொல்ல போனோம்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வந்துடும். சரியா? ஸோ இது உங்களுக்கு நான் இந்த நோட்ஸ் அனுப்பி விடுறேன், நீங்கள் திரும்ப ஒருக்கா வாசிச்சு பாருங்க. சரியா? இப்போ இதில் மைய நீக்க விசையை எங்களால் அவதானிக்க முடியாததால இது ஒரு கற்பனை விசை என்று தான் நாங்கள் சொல்லுவோம். சரியா? மைய நீக்க விசை ஒரு கற்பனையான விசை என்று தான் சொல்லுவோம். ஏன்னா எங்களால் உணர முடியாது, எங்களால் பார்க்க முடியாது. ஸோ வெளியில இருந்து அவதானிக்கிறவரால அந்த மைய நீக்க விசையை உணர முடியாததுனால அந்த விசை கற்பனை விசை என்று சொல்லுவோம். மைய நோக்கு விசையும் மைய நீக்கி விசையும் பெருமனில் சமனாக இருப்பதுடன் அவை இரண்டும் இரு மாற்றீட்டு சட்டங்களில் கதைக்கப்படும் விசைகளை என்பதை ஞாபகம் வைத்திருத்தல் வேண்டும். இது சடத்துவ மாற்றீட்டு சட்டத்துக்கு அமையாததால் பெரும்பாலும் மைய நீக்க விசை ஒரு கற்பனை விசை என்று சொல்றாங்க. வட்ட இயக்கத்தில் உள்ள பொருள் ஒன்றுக்கு சடத்துவ மாற்றீட்டு சட்டம் சார்பாக மைய நோக்கு விசை ஒன்று செயற்படும் என அறிவோம். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதுல வட்ட இயக்கம் என்று சொன்னாவே உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் மைய நோக்கு விசை மற்றது மைய நாட்ட ஆர்முடுகள். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு சொன்னா நீங்க அங்கால புலங்கள் ஃபீல்ட்ஸ் படிக்கிற நேரம் ஈர்ப்பு புலத்துல இந்த வட்ட இயக்கம் முக்கியமான ஒரு பெரிய ஒரு பங்கை அங்க வகிக்க போகுது. சரியா? வட்ட இயக்கம் என்று சொன்னா உங்களுக்கு மைய நோக்கு விசை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி இதுல வர உதாரணங்களை பார்ப்போம். இப்ப நீங்க கையில முதலாவது இந்த வட்ட இயக்கத்துல ரெண்டு விதமா நாங்க பார்க்கலாம். ஒன்று கிடைவட்ட இயக்கம், மற்றது நிலைக்குத்து வட்ட இயக்கம். அப்ப கிடைவட்ட இயக்கம் என்று பார்க்கிற நேரம் நீங்க ஒரு இழையிட நுனியில ஒரு துணிவை கட்டி போட்டு நீங்க கிடையா அதை சுத்துற நேரம் இங்க நடக்க போகுது. இது ஒரு மாறா தூரம் R2 வச்சமா இருந்தால் R6 ஒரு வட்ட பாதையில் இந்த கல்லோ ஒரு துணிவு M துணிவு என்று சொல்லி வைப்போம். இந்த M துணிவு வட்ட பாதையில சுற்ற போகுது. ரைட்? அப்ப இங்க சுற்றுற நேரம் இவருக்கு தொடலி வேகம் ஒன்று காணப்பட போகுது. தொடலி திசை வழியே B என்ற வேகம் இருக்க போது மாறா வேகம். சடத்துவ மாற்றீட்டு சட்டத்துல தான் மைய நாட்ட விசை இருக்கும் என்று சொல்லியாச்சு. அப்ப இங்க மாறா வேகத்துல இவர் சுத்த போறார். அப்ப மைய நாட்ட ஆர்முடுகள் இருக்குதுன்னு சொன்னா இழையில இங்க இழுவிசை இருக்க போகுது. அந்த இழுவிசையை நான் T என்று வைக்கிறேன். அப்ப இழையில இருக்கிற இழுவிசை T என்று சொன்னால் இந்த T தான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா மைய நாட்ட விசையாக காணப்பட போகுது. அப்ப நான் திணிவுக்கு மையம் நோக்கி F7MA பாவிப்போம். F7MA பாவிச்சால் இங்க மைய நாட்ட விசை T M இன்டு ஆர்முடுகள் V²/R. அப்ப இப்ப இழையில இருக்கிற இழுவிசை உங்களுக்கு தொடலி வேகம் தெரியுமா இருந்தால் MV வர்க்கத்தின் கீழ் R என்று சொல்லி நேரடியாக எழுதலாம். சில வேளை உங்களுக்கு என்ன தருவாங்கன்னு சொன்னா கோண வேகம் தரலாம். ஸோ V = R ஒமேகா. ஸோ V = R ஒமேகா என்று வரும்போது நாங்க ஆர்முடுகளுக்கு A = V²/R என்று தானே போட்டாங்க. ஆகவே R ஒமேகா² நாங்க பாவிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அப்ப ஏக்கு பதிலா R ஒமேகா². அப்ப இதுல நாங்க தொடலி வேகம் தரப்படாம கோண வேகம் தரப்படுமா இருந்தா T = mR ஒமேகா வர்க்கம் என்று சொல்லி நாங்க இந்த ரெண்டு தொடர்புகளை பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப கிடைவட்ட இயக்கத்துல இங்க இழையில கட்டப்பட்டிருக்கிற ஒரு திணிவு வட்ட இயக்கத்தை ஆற்றுமா இருந்தா இதுல தொழிற்படுற மைய நாட்ட விசைக்கான தொடர்பு இவ்வாறு எங்களுக்கு கிடைக்கப்பெறும்.
இதே மாதிரி இதை சொல்றது கூம்பு ஊசல்னு சொல்லி, சரியா? கூம்பு ஊசல், அதாவது இப்படி ஒரு இலையில காட்டிட்டு இதுல ஒரு எம் என்ற திணிவு இருக்கிற மாதிரி கருவோம். எம் என்ற திணிவு இருக்குன்னு சொன்னா இந்த எம் என்ற திணிவு வந்து இப்ப கிடையாக இவ்வாறு வட்ட இயக்கத்தை ஆற்றுது. இதை சொல்றது கூம்பு ஊசல். இவர் வட்ட இயக்கத்தை ஆற்றுறாருன்னு சொன்னா இங்க எனக்கு இதுல ஒரு தொடலி வேகம் ஒன்று இருக்க போது இந்த இழையில இழுவிசை இருக்கும் கேபிட்டல் டி. இது டீட்டா கோணத்தாக்குது. இந்த இழையினுடைய நீளம் வந்து எல் என்று தராங்க. அப்ப இந்த வட்டத்தினுடைய ஆரை வந்து ஆர். அப்ப இதுல எனக்கு தெரிய வேண்டியது இந்த திணிவுக்கு நிறை ஒன்று இருக்க போது நிறை நிலைக்குத்தாக போகும் எம்ஜியாக இருக்க போது இதுல தொழிற்படுற விசை இந்த திசை டீயா இருக்கும். ஆகவே நான் இங்க நிலைக்குத்து இந்த திணிவினது நிலைக்குத்து சமநிலைக்கு நிலைக்குத்து பிரிப்படுத்தா டி cos தீட்டா மைனஸ் எம்ஜி வந்து பூச்சியமா இருக்க போகுது. ஏன்னா இவர் நிலைக்குத்தா இயங்கல, கிடையா மட்டும்தான் இயங்குறார். ஆகவே டி cos தீட்டா சமன் எம்ஜி. அதே மாதிரி இவரை வந்து இப்ப பிரிக்கு கிடையாக பிரிப்பாம எடுத்தோம்னு சொன்னா டி சைன் தீட்டா. இந்த டி சைன் தீட்டா தான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா மையத்தை நோக்கி இருக்கிற விசையா இருக்க போகுது. அப்ப டி சைன் தீட்டா சமன் எம்ஏ. மையம் நோக்கி F7MA பாவிக்கிறேன். ஸோ மையம் நோக்கி F7MA பாவிக்கிற நேரம் டி சைன் தீட்டா சமன் எம்ஏ. ஸோ அப்போ இங்கே எம் இன்ட்டு தொடலி வேகத்தை நான் வி ஸ்கேரின் கீழ் ஆரண்டு போடுறேன். அப்போ இங்கே எனக்கு ரெண்டு தொடர்பு வந்துட்டு. இப்போ எனக்கு இதில் இருக்கிற இழுவிசை தெரியாது, மற்றது தொடலி வேகம் என்னன்னு தெரியாது. அப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த ரெண்டு தொடர்பையும் ஒன்றால பிரிக்க போகிறேன். பிரித்தா இங்கே எனக்கு tan தீட்டா ரெண்டாவது தொடர்பை முதலாவது தொடர்பால் பிரித்தா tan தீட்டா சமன் வி வர்க்கம் இங்கே எம்எம் வெட்டுப்பட்டும். ஆகவே வி வர்க்கத்தின் கீழ் ஜிஆர் என்று வரும். இப்போ இதில் இருந்து நாங்கள் டீட்டாவை கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் டீட்டாவுக்கு பெருமானம் தந்தால் டீட்டாவுக்கு பெருமானத்தை போட்டு தொடர்புகளை இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இதில் இருந்து நாங்கள் கோணவேகம் தரப்படுமா இருந்தால் கோணவேகத்தையும் பாவிச்சு நாங்கள் இந்த தொடர்புகளை இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வி சமன் ஆர் ஒமேகா. இனி வேணும்னு சொன்னால் ஏக்கு பதிலாக ஆர் ஒமேகா ஸ்கொயரை போடலாம். அப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த இழையில தாக்குற இழுவிசையினுடைய கிடைப்பிரிப்பு தான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் இங்கே இந்த கிடைவட்ட இயக்கத்துக்குரிய மைய நாட்ட விசையாக இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் இந்த பக்க நிலம் இது ஒரு செங்கோண முக்கோணின்னு எடுத்தால் இது எல், இது ஆர்ன்னு சொன்னால் இதனுடைய பெருமானம் வந்து எல் ஸ்கேர் மைனஸ் ஆர் ஸ்கேராக இருக்க போகுது. அதாவது பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சமாக இருந்தால் செம்பக்கம் தான் பெரிய பக்கம். ஆகவே எல் வர்க்கத்திலிருந்து ஆர் வர்க்கத்தை கழிப்பீங்க. அப்போ இங்கே டேன் டீட்டாண்டு வரும்போது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ஆகவே டேன் டீட்டா ஆரின் கீழ் வர்க்க மூலம் எல் வர்க்கம் மைனஸ் ஆர் வர்க்கம் அது சமன் வி வர்க்கத்தின் கீழ் ஜிஆர் வரும். உங்களுக்கு வேகம் தெரியாட்டி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த டேன் டீட்டாவுக்கு பதிலாக இதை பிரதிட்டு வேகத்தை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ குறுக்கு பெருக்கம் பண்ணும்போது வி வர்க்கம் சமன் ஜிஆர் வர்க்கம் அதன் கீழ் வர்க்க மூலம் எல் வர்க்கம் மைனஸ் ஆர் வர்க்கம் வந்து இருக்கும். ஸோ இங்கே இதில் அலைவு காலம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. அலைவு காலத்துக்கான தொடர்பு டி சமன் 2π/ω. இப்போ இதில் இழுவிசை கேபிட்டல் டி என்று பாவிச்சதால நான் அலைவு காலம் ஸ்மால் டி என்று பாவிக்கிறேன்.
ஸோ இங்கே வி வர்க்கத்தம் தெரியும்னு சொன்னால் இங்கே ஒமேகாவுக்கான தொடர்பை என்னால் கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ டி சமன் 2π இன் கீழ் ஒமேகா, அளவு காலத்துக்கான தொடர்பு டி சமன் 2π இன் கீழ் ஒமேகா. ஸோ 2π ஒமேகாவுக்கு பதிலாக இவங்க என்ன செய்யிருக்கிறாங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் எடுத்த ஆரம்ப தொடர்பிலேயே இங்கே பிரதியிட்டு செய்திருக்கிறாங்க. டி சைன் தீட்டா சமன் m இன்ட்டு ஆர் ஒமேகா ஸ்கொயரை பாவிச்சுக்கிறாங்க. அதாவது இந்த ஆருக்கு பதிலாக எல் சைன் தீட்டாண்டு பிரதியிடுறாங்க. இது ஒரு செங்கோண முக்கோணி தானே. அப்போ நாங்கள் ஆருக்கு பதிலாக நேரடியாக எல் சைன் தீட்டாவை பிரதியிடலாம். அப்போ இங்கே ரெண்டு பக்கமும் சைன் தீட்டா வெட்டுப்பற்றும். ஆகவே டி சமன் எம் ஒமேகா வர்க்கம் இன்ட்டு எல் என்று சொல்லி நேரடியாக தொடர்படுத்திட்டாங்க. ஸோ அப்போ இங்கே ரெண்டு விதமாக செய்யலாம். நான் செய்த மாதிரியும் செய்யலாம். இப்போ இதில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி செம்பக்க நீளம் எல், இந்த அயல் பக்கம் ஆர்ன்னு சொன்னால் இது டீட்டா, நிலைக்குத்து அச்சு. ஸோ இது டீட்டான்னு சொன்னால் இதுக்கும் டீட்டா. ஆகவே எல் சைன் டீட்டா வந்து ஆருக்கு சமன். அதைத்தான் இதில் பிரதியிட்டு டி சமன் எம் ஒமேகா வர்க்கம் இன்ட்டு எல் என்று எடுத்துக்கிறாங்க. பிறகு இதில் கொண்டு வந்து டீக்கு பதிலாக இதை பிரதிட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஒமேகா வர்க்கத்துக்கான தொடர்பை இதில் இருந்து எடுக்கிறாங்க. ஒமேகா வர்க்கம் சமன் ஜி இன்ட்டு எல் கோஸ் டீட்டா. ஸோ டி 2π ஓவர் ஒமேகாவுக்கு பதிலாக இதை பிரதிடுறாங்க. ஸோ ஒமேகா வர்க்கம் ஜி இன்ட்டு எல் கோஸ் டீட்டாண்டு வரும்போது ஒமேகா வந்து இங்கால வர்க்க மூலத்துக்குள்ளே வரப்போகுது. ஸோ அலைவு காலம் இவ்வாறு எங்களுக்கு கிடைக்கப்படும். அப்போ இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது மைய நாட்ட விசையை பாவிச்சு மையத்தை நோக்கி F7MA பாவிக்கணும். அதில் தெரியா கணியங்களை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது கூம்பூசல் என்ற மாதிரி இப்போ ஒரு ஹோன் வடிவத்துக்குள்ள ஒரு திணிவு எம்மை வச்சு போட்டு இந்த ஹோனை வந்து நாங்கள் சுழட்டுவோமா இருந்தால் உள்ளே இருக்கிற இந்த திணிவு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் ஒரு வட்ட இயக்கத்தில் இயங்கும். சரி, அது சம்பந்தமாக ஒரு தொடர்பு இருக்கு, அதையும் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க, இதில் ஒரு எம் என்ற திணிவு வைக்கப்பட்டிருக்கு சொன்னால் இதில் நிறை எம்ஜி கீழ் நோக்கி தொழிற்பட போகுது. இந்த தரையால் இவருக்கு வழங்கப்படுற விசை செங்குத்தா இருக்க போகுது. தொடலி வேகம் v, இந்த ஆரையா ஆர் போடுவோம். இப்போ இதில் இந்த உயரம் தான் h என்று தரப்பட்டிருக்கு. அப்போ இதில் எனக்கு தேவை என்ன, மையத்தை நோக்கின விசையை பிரிக்கணும் என்ன. அப்போ இதில் நாங்கள் இந்த கோணத்தை கண்டுபிடிப்போம், என்ன கோணம்னு சொல்லி. இதில் ஒரு நிலக்குத்து அச்சக்கீறினம்னு சொன்னால் இது அல்ஃபான்னு சொன்னால் இதுக்கும் அல்ஃபா. அப்போ இது அல்ஃபான்னு சொன்னால் இவர் செங்குத்து தானே, இந்த ஆறுன்றது இந்த தளத்துக்கு செங்குத்து. ஸோ இது அல்ஃபான்னு சொன்னால் இவ்வளவும் 90 மைனஸ் அல்ஃபா. ஸோ இப்போ இவருக்கு நிலைக்குத்து பிரிப்படுத்தா ஆர் cos 90 மைனஸ் அல்ஃபா மைனஸ் எம்ஜி வந்து பூஜ்ஜியமாக இருக்க போகுது. அதாவது செவ்வன் மரதாக்கத்தை நான் பிரிப்படுக்கிற நிலைக்குத்தாக. ஸோ ஆர் cos 90 மைனஸ் அல்ஃபா மைனஸ் எம்ஜி வந்து பூஜ்ஜியம். அப்போ cos 90 மைனஸ் அல்ஃபா வந்து சைன் அல்ஃபா. அதே மாதிரி மையத்தை நோக்கி F7MA பாவிச்சால்
ஓகே, இப்போ இதில் மையம் நோக்கி நாங்கள் விசைய பிரிப்பமாக இருந்தால் இங்கே ஆர் சைன் 90 மைனஸ் ஆல்ஃபான்னு வரப்போகுது. இதில் தொடலி வேகத்தை நான் v என்று போடுறேன். ஸோ v ஸ்கொயர் ஓவர் ஆர். ஸோ ஆர் சைன் 90 மைனஸ் ஆல்ஃபான்னு வரும்போது ஆர் கொஸ் ஆல்ஃபா. ஸோ இதை நாங்கள் ஆரம்பத்தில் செய்த மாதிரி தான் இங்கே மாறி வருது என்ன. ஸோ இதில் சைன் அல்ஃபாவின் கொஸ் அல்ஃபா டேன் அல்ஃபான்னு வரப்போகுது. நான் முதலாவது சமன்பாடை ரெண்டாவது சமன்பாடால் பிரிக்கிறேன். இங்கே எம்எம் பற்றும் ஸோ ஜிஆரின் கீழ் வி வர்க்கம் வரும். இனி இதில் டேன் அல்ஃபாவுக்கு பதிலாக நாங்கள் பிரதியிடக்கூடியதை பார்த்தோம்னு சொன்னால் இந்த உயரம் ஹெச். ஸோ டேன் அல்ஃபா சமன் எதிர்ப்பக்கம் ஆரின் கீழ் ஹெச் என்று வரப்போகுது. ஸோ ரெண்டு பக்கமும் ஆர்ஆர் வெட்டுப்பற்றும். ஆகவே வி வந்து வர்க்க மூலம் ஜிஹெச் என்று நாங்கள் கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ இதில் இருக்கிற செவ்வன் மரதாக்கத்தை காண சொன்னால் நாங்கள் செவ்வன் மரதாக்கத்துக்குரிய தொடர்பில் இதில் சைன் அல்ஃபாவுக்கு பதிலாக இந்த உயரம் ஹெச் இது ஆர்ன்னு சொன்னால் செம்பக்கம் வந்து வர்க்க மூலத்துக்குள்ள ஹெச் வர்க்கம் பிளஸ் ஆர் வர்க்கம் மட்டும் வரும். அப்போ நாங்கள் அதில் பிரதியிட்டு இருக்கும். நான் வைக்கிறேன். ஸோ முதலாவது சமன்பாடில் நான் பிரதியிட்டனா இருந்தால் சைன் அல்ஃபாவுக்கு பதிலாக இந்த உயரம் ஹெச் இது ஆர்ன்னு சொன்னால் செம்பக்க நீளத்தை கண்டுபிடிக்கலாம். சைன் அல்ஃபா சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஸோ இதில் இருந்து நாங்கள் செவ்வன் மரதாக்கம் ஆரை வந்து எங்களால் துணியக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு பாவிக்க வேண்டிய விஷயம் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இதில் தாக்குற விசைகளை வந்து மையத்தை நோக்கி பிரிக்க தெரியணும். அதே மாதிரி நிலைக்குத்தாகவும் பிரித்து இந்த தொடர்புகளை எடுத்து இந்த கேட்கப்படுற கேள்விகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? பாருங்க, கிடைவட்ட இயக்கம் நிறைய டைப்ஸ் இருக்கு. கூம்பூசலை தொடர்ந்து இங்கால ஒரு ஹோன் வடிவான கூம்புக்குள்ள இருக்குமா இருந்தால் அது எப்படி வரும்னு பார்த்துனாங்க. அதே இது இப்போ இதில் பார்ப்போம். இப்போ ஒரு ஒப்பமான ஒரு அரை வட்ட வடிவான ஒரு கோள வடிவ பாத்திரத்துக்குள்ள ஒரு திணிவொண்டு கிடைவட்ட இயக்கத்தை ஆற்றுதான். ஸோ கிடைவட்ட இயக்கத்தை ஆற்ற நேரம் இவர் இப்படி ஒரு வட்டத்தை ஆற்ற போறார். இதனுடைய ஆரை ஆறுன்னு தாராங்க. யூ என்ற மாறாவகத்தில் இயங்குது. மையத்தில் இருந்து a/2 தூரத்தில் இந்த வட்டப்பாதையினுடைய மையம் காணப்படுது. இந்த அரைவட்ட கோள வடிவான இந்த பாத்திரத்தினுடைய ஆரை வந்து a என்று தாராங்க. அப்ப இந்த வட்டப்பாதையினுடைய ஆரைய ஆர் என்று எடுத்த மாதிரி இருந்தா ஆர் சமன் a
sin 60 என்று வரப்போகுது. இந்த பாத்திரத்தினுடைய ஆரை A. இந்த திணிவு வந்து u என்ற மாறாவகத்தோட வட்ட இயக்கத்தை ஆற்றுது. கிடையான வட்ட இயக்கம் என்று தராங்க. ஹொரிசோனல் சர்க்கிள் என்று சொல்லி தராங்க, ரைட்? ஸோ கிடைவட்ட இயக்கத்தை ஆற்றுது. அப்போ எனக்கு இந்த கிடையான இந்த வட்டப்பாதையினுடைய ஆரையை கண்டுபிடிக்கணும். ஆரை வந்து a sin 60. அப்போ sin 60 சொன்னால் √3/2. அப்போ இந்த வட்டத்தினுடைய ஆரை வந்து √3a/2 ஆக இருக்க போகுது. இப்போ எனக்கு தேவை இந்த வட்டப்பாதையில் மையத்தை நோக்கிய விசை. அப்போ இதில் பாத்திரத்தால் வழங்கப்பட போகிற விசை வந்து எப்படியும் இதை தொடலி என்று எடுத்தோம்னு சொன்னால் இதுக்கு செங்குத்தாக இருக்க போகுது. தொடலி கிரணம் என்று சொன்னால் செவ்வன்மரதாக்கம் n. இப்போ எனக்கு தேவையானது மையத்தை நோக்கினது. இது 60 பாகை என்று சொன்னால் இது 90 பாகை, இது 30 பாகை. அப்போ இதை நான் மையம் நோக்கி பிரிச்சனா இருந்தேன். மையம் நோக்கி F7MA பாவிச்சால் n cos 30 சமன் m into a. ஏக்கு பதிலாக u வர்க்கத்தின் கீழ் 6 போடலாம். cos 30 √3/2. m u வர்க்கத்தின் கீழ் r. rக்கு பதிலாக √3/2 into a. அப்போ இங்கே எனக்கு தேவை செவ்வன் மரதாக்கம் n. அப்போ இது வந்து இங்கே பிரிக்கப்படுற நேரம் எங்களுக்கு வரப்போகுது m u வர்க்கம். இந்த ரெண்டு மேலே போனால் 4. இந்த √3 3a. அதே மாதிரி இப்போ நிலைக்குத்தாக இந்த செவ்வன் மரதாக்கத்தை பிரிப்புமா இருந்தால் n sin 30 சமன் mg. நிலைக்குத்து பிரிப்படுத்தமா இருந்தால் இதில் செவ்வன் மரதாக்கம் நிலைக்குத்தா எடுப்பமா இருந்தால் n sin 30 இங்கே mg என்ற ஒரு நிறை இருக்க போகுது. ஸோ இவர் நிலைக்குத்தா இயங்கையில், ஆகவே n sin 30 சமன் mg. அப்போ நாங்கள் நேரடியாக n sin 30க்கு mgயை போடலாம். அப்போ n/2 வந்து mgக்கு சமன். அப்போ ஆகவே n சமன் 2mg. அப்போ என்ன நேரடியாக கண்டுபிடிச்சிடலாம். இனி இந்த மாறாவேகம் யூவை கண்டுபிடிக்க சொன்னால் என்ன செய்யலாம்டா, இந்த எண்ணுக்கு பதிலாக 2mgயை கொண்டே பிரதியிடலாம். பிரதியிட்டால் உங்களுக்கு யூக்கான தொடர்பு √3 3 AG என்று வரணும். என்ன எதில் சுருக்கல் பிளவிட்ட நாங்கள்
ஸோ எங்களுக்கு ஆன்சர் வந்து இப்படி கிடைக்கும். யூ வர்க்கம் சமன் 3/2 ஏஜி என்று. ஆனால் இது ரெண்டையும் சுருக்கினால் எங்களுக்கு tan 60 வந்து √3 வெட்டு பற்றும் யூ வர்க்கத்தின் கீழ் ஜிஆர். ஸோ யூ வர்க்கம் சமன் ஜி இன்ட்டு ஆருக்கு பல a √3 into √3 by 2. ஸோ ஏஜி 3/2. ஸோ இதில் சுருக்கல் பல ரைட். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக வரப்போகுது. யூ சமன் வர்க்க மூலத்துக்குள்ள 3 ஏஜிக்கு 2 வரும். ஓகே, ஸ்கூல் வந்து February 15 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கதைக்கிறாங்க. பட் அது கன்ஃபார்மான நியூஸோ தெரியலை. மேபி தொடங்கலாம் February 15. ஓகே, இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வளைவான பாதையில் இவர் கிடைவட்ட இயக்கத்தை ஆற்றுறாருண்டா இந்த வளைவான பாதையால் இவருக்கு ஒரு செவ்வன் மருதாக்கம் ஒன்று வழங்கப்படும். அந்த செவ்வன் மருதாக்கத்தை நான் எனக்கு தேவையானது மைய நாட்ட விசை. அப்போ மைய நாட்ட விசைக்கு எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி மையம் நோக்கி F7MA பாவிக்கிறேன். பிரிக்கிற நேரம் இந்த கோணங்கள் வடிவாக கவனித்து கொள்ளுங்க. கோணங்கள் பிரிக்கிற நேரம் கோணங்கள் பிளவிட்டோம்னு சொன்னால் எங்களை எல்லாமே பிழைச்சி போயிடும். ஸோ இதுதான் பாருங்க, ஒரே மாதிரி கணக்கு தான் செய்யணும், ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் வந்து கொண்டு இருக்கு பாருங்க. ஆரம்பத்தில் செய்த மாதிரி தான் மையம் நோக்கி F7MA, அவ்வளோதான். ஒவ்வொரு டைப்பில் கேள்வி கேட்குறாங்க, அவ்வளோ அதுதான் வித்தியாசம். மற்றது இது ஒரு வளைவான பாதையில் போகிற நேரம் அதுவும் ஒரு வட்ட இயக்கமாக தான் நாங்கள் கருதுவோம். வளைவான பாதை வழியே இவர் போகிற நேரம் இங்கே மையத்தை நோக்கி ஒரு ஆறுமுடுகள் இருக்க போகுது. ஸோ மையம் நோக்கி F7MA. இது வந்து V என்ற வேகத்தோட போகுமா இருந்தால் V வர்க்கத்தின் R. ஸோ இதுதான் மைய நாட்ட விசையை குறிக்க போகுது. அப்போ வளைவான பாதை வழியே மையம் நோக்கி ஒரு விசை ஒன்று தொழிற்படும். அதான் மைய நாட்ட விசை. அடுத்தது பார்ப்போம், நிலைக்குத்து வட்ட இயக்கம். ஸோ நிலைக்குத்து வட்ட இயக்கம்னு சொன்னால் நாங்கள் முதலாவது பார்த்த மாதிரி இலையில கட்டி ஒரு திணிவை கிடையா சுத்தின மாதிரி இப்போ இலைய வந்து இப்படி சுத்த போறீங்க நிலைக்குத்தா. அதாவது ஃபேன் சுத்துற மாதிரி, அது உங்களோட டேபிள் ஃபேன் சுத்தும் அந்த டிரெக்ஷன்ல இந்த திணிவை வந்து சுத்த போறீங்க. அப்ப இங்க நிலைக்குத்து வட்ட இயக்கத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இங்கே ஒரு தொடர் இவகம் இருக்க போது, இங்க நிறை தொழிற்படும். இலையில காட்டப்பட்டிருக்கிற இந்த திணிவு காரணமா இலையில ஒரு இழுவிசை என்று தொழிற்படும். இதுதான் மைய நாட்ட ஆறுமுடுகளா இருக்க போகுது. அப்ப இங்க எனக்கு மையத்தை நோக்கி F7MA பாவிக்கிற நேரம் மையத்தை நோக்கி இருக்கிற விசைகளை பார்ப்போம். மையம் நோக்கி இருக்கிறது வந்து இங்க T, இந்த திணிவில் தாக்குற விசைகள் தானே. அப்ப இங்க T இருக்குது. அதே மாதிரி இதனுடைய நிறை நிலைக்குத்தா தொழிற்படும். அப்ப இந்த நிறையினுடைய பிரிப்பு வரப்போகுது. நிலைக்குத்தச்சோட இது டீட்டா கோணத்தில் இருக்கிறதால இங்க நிலைக்குத்தச்சு, இதுக்கும் நிலைக்குத்தச்சு F வடிவம். அப்ப ஒத்த கோணம் மட்டும் வரும். என்ன இது டீட்டாண்டா இது டீட்டா, ஆகவே mg cos டீட்டா.
மைய நோக்கி எஃப் சமன் எம்ஐ பாவிக்கக்குள்ள டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா சமன் எம் இன்டு ஏ. இப்போ இங்கே தொடலி வேகம் பி என்று தரப்படுமா இருந்தால் ஏக்கு பதிலாக ஆர்முடு மைய நாட்டு ஆர்முடுகளுக்கு பதிலாக பி வர்க்கத்தின்கள் ஆறு நாங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா சமன் எம்பி வர்க்கத்தின்கள் ஆறு பேர். இதே மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நிலைக்குத்து பிரிப்படுத்தம்னு சொன்னால் நிலைக்குத்தாக இங்கே இது டீட்டாண்டா இதுவும் டீட்டா. ஸோ டி காஸ் டீட்டா மைனஸ் எம்ஜி என்று வரப்போகுது. இப்போ இந்த திணிவு இங்கே இருந்து இயக்கத்தை தொடங்குதுன்னு வச்சமா இருந்தால் இங்கே எனக்கு ஆரம்பத்தில் இவர் ஆக்க போகிற கோணம் வந்து பூச்சியமாக இருக்க போகுது. அப்போ இங்கே டி இங்கே நிறை எம்ஜி. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பாவிச்சா டி மைனஸ் எம்ஜி சமன் எம்பி வர்க்கத்தின் கீழ் ஆறு வரும். சரியா? ஆரம்ப நிலை வந்து இதாக இருக்குமா இருந்தால் நிலை உண்டு. அப்போ இந்த இடத்துல இதில் தொழிற்பட போகிற இழுவிசை T1 என்று வரப்போகுது நிறை எம்ஜி. அப்போது இருக்கிற இந்த தொடலி வேகம் வந்து நான் V1 என்று எடுக்கிறேன். அதே மாதிரி இது வந்து அதிதாழ் புள்ளி, இது அதி உயர் புள்ளி என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இப்போ அதி உயர் புள்ளியில் நாங்கள் தொடர்படுப்பமா இருந்தால் இப்போ இந்த இடத்துல இழுவிசையும் நிறையும் வந்து ஒரே திசையில் தொழிற்பட போகுது. அப்போ T2 பிளஸ் எம்ஜி மைய நோக்கி T2 பிளஸ் எம்ஜி சமன் எம் பி வர்க்கம். இப்போதுள்ள இந்த விசை வந்து பி வர்க்கம் அதன் கீழ் ஆர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகம் மாறிக்கொண்டிருக்குதுன்னு. ஸோ வேகம் மாறிக்கொண்டிருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் சக்தி மாற்றம் ஏற்படுவது. பாருங்க, நிலைக்குத்து வட்ட இயக்கத்தில் இப்போ இதில் இருக்கக்குள்ள இயக்க சக்தி மட்டும் இருந்தது. இதை நாங்கள் பூச்சி அழுத்த சக்தி மட்டமாக எடுத்துனோம்னு சொன்னால் இவர் போக 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 இவருக்குரிய அந்த கிடை மட்டத்தில் இருந்து உயரம் இருக்க போகுது. அப்போ ஒரு திணிவுக்கு உயரம் இருக்குமா இருந்தால் இங்கே ஒரு அழுத்த சக்தி ஒன்று காணப்படும். அப்போ அழுத்த சக்தி இருக்கிறதால அங்கே அந்த இயக்க சக்தி அழுத்த சக்தியாகவும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதால அங்கே வேகத்தினுடைய பெருமானம் வந்து மாறிக்கொண்டிருக்கு. அப்போ 3 சந்தர்ப்பம் பார்த்தனாங்க. ஒன்று வந்து ஒரு குறித்த ஒரு டீட்டா கோணத்தில், ஒன்று அதிதாழ் புள்ளி, மற்றது அதி உயர் புள்ளிகள்ல. இந்த தொடர்புகளை நாங்கள் சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். அதிதாழ் புள்ளியிலையும் அதி உயர் புள்ளியிலையும் இருக்கிற நேரம் இருக்கிற அந்த இழுவிசைக்கான வித்தியாசத்துக்கான தொடர்பு வந்து இந்த 2 தொடர்பு எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இதில் இழுவிசை கூடினால் எங்கே இருக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். T1 உடைய பெருமானம் MB1 வர்க்கத்தின் கீழ் ஆர் பிளஸ் எம்ஜி. ஸோ இங்கே மைனஸ் எம்ஜி என்று வருது. அப்போ இங்கே கழிபடுறதால இந்த T2 என்றவர் குறைஞ்ச பெருமானமாக இருக்க சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ இழுவிசையில் ஏற்படுற மாற்றம் என்று கேட்டால் நாங்கள் T1 மைனஸ் T2 என்று சொல்லி நாங்கள் துணிஞ்சு கொடுப்போம். சரியா? அப்போ இதுதான் நிலைக்குத்து வட்ட இயக்கத்துக்கானது. இப்போ இதில் நாங்கள் பாவிக்கிற நேரம் இங்கேயும் மைய நாட்ட விசை தான் பாவிக்கிறோம். பட் இங்கே வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதிதாழ் புள்ளியிலையும் அதிக புள்ளியிலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அங்கே வேகம் மாறிக்கொண்டிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே நிலைக்குத்து வட்ட இயக்கம் என்றதால அங்கே ஒரு அழுத்த சக்தி இருக்க போகுது. இயக்க சக்தியோட சேர்ந்து இயக்க சக்தி ஏற்படுற குறைவு வந்து அங்கே அழுத்த சக்தியாக மாற்றப்படுது. ஆனால் மொத்த சக்தி என்று பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்த சக்தியும் இறுதியில் இருக்கிற சக்தியும் சமனாத்தான் இருக்க போகுது. ஏன்டா இங்கே சக்தி இழப்பு ஏற்படுறதில்லை, ஒரு சக்தியிலேருந்து இன்னொரு சக்தியாக மாற்றப்படுது.
அப்போ நாங்கள் இங்கே சக்தி காப்பையும் பாவிச்சு நாங்கள் இந்த தொடர்புகளை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இதை பூச்சி அழுத்த சக்தி மட்டமாக எடுத்தால் இதுக்கு இயக்க சக்தி மட்டும் இருக்க போது 12m v1 வர்க்கம். இதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இயக்க சக்தியோட சேர்ந்து அழுத்த சக்தியும் இருக்க போகுது. இதனுடைய ஆறுன்னு சொன்னால் இங்கே உயரம் வந்து 2r ஆக இருக்கு. ஆரம்பத்தில் இருந்த மொத்த சக்தி சமன் இறுதியில் இருக்கிற மொத்த சக்தி ரெண்டையும் சமப்படுத்துவோமா இருந்தால் எங்களுக்கு இவ்வாறான தொடர்பு கிடைக்கும். ஸோ இதில் இருந்தால் அவன் கேட்குற கேள்வி வேக மாற்றம் கேட்கலாம், மற்ற இழு விசைகளில் ஏற்படுற மாற்றம் கேட்டால் இந்த தொடர்புகளை எடுத்து இதில் பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் கணித்தல்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. நாங்கள் நிலைக்குத்து வட்ட இயக்கத்தில் சில உதாரணங்களை பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் பாருங்க, ஒரு மோட்டார் பைக் சாகசம் நடத்துகிற ஒரு ஆள் வந்து நிலைக்குத்தா ஒரு வட்டமான ஒரு வட்ட வடிவ பாதையில் வந்து அவர் தன் சாகசத்தை நிகழ்த்த போறார். அப்படி நிகழ்த்துற நேரம் அவரில் தொழிற்படுற விசைகள் வந்து எப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்து அந்த நிலைக்குத்து வட்ட இயக்கத்தில் எவ்வாறு அந்த விசைகளை பாவிச்சு நாங்கள் அந்த கணக்குகளை செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இதில் காட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிலைக்கும் உரிய விசை வரிப்படம் வந்து அங்கால காட்டப்பட்டிருக்கு பாருங்க, 1 2 3 4ன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நிற்கிற நேரம் இதில் எவ்வாறு விசை தொழிற்படும் என்று காட்டுகிறார். ஸோ இப்போ இவர் வந்து இந்த வட்டத்தினுடைய அதிதாள் புள்ளியில இருக்கிற நேரம் இங்க வந்து நடக்க போகுதுன்னு சொன்னா, தரையால இவருக்கு ஒரு செவ்வன் மருதாக்கம் வழங்கப்படும் போது, அதே மாதிரி இவருடைய நிறை வந்து கீழ் நோக்கி தொழிற்பட போகுது. இவர் வந்து வட்டப்பாதையில் இயங்குற நிலைக்குத்து வட்டப்பாதை. ஆகவே இது வட்ட இயக்கம் பண்ணி நாங்கள் கருதி செய்தமா இருந்தால் மையத்தை நோக்கி மைய நாட்டை விசை ஒன்று நாங்கள் தொழிற்பட போதுன்னு எடுக்கிறோம். ஸோ மையம் நோக்கி F7 நாங்கள் முதலாவது நிலைக்கு பாவிக்கிறோம். முதலாவது நிலைக்கு பாவிக்கிற நேரம் இங்கே செவ்வன் மருதாக்கம் தான் Fn1 என்று போட்டுக்கிறேன். மையம் நோக்கி இந்த திசையில Fn1, அதுக்கு எதிர் திசையில mg ஒன்று தொழிற்பட போகுது. ஆகவே மையம் நோக்கி FC1 சமன் mv வர்க்கத்தின் கீழ் r. r என்றது இந்த வட்டத்தினுடைய ஆரையாக இருக்க போகுது. ஸோ மையம் நோக்கி F7 பாவிக்கிற நேரம் உள்நோக்கி Fn1 மைனஸ் mg, அது வந்து mv1 வர்க்கத்தின் கீழ் r, அதுக்கு சமனாக இருக்க போகுது. அதே மாதிரி இனி ரெண்டாவது நிலையில வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் மையம் நோக்கி F7 பாவிக்கலாம். ஸோ இவ்வாறு எங்களுக்கு மையம் நோக்கி இந்த சமன்பாடுகளை பாவிக்கிறதன் மூலம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மைய நாட்ட விசை எவ்வாறு இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு துணியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு உதாரணமா இருக்கும். அப்போ நாங்கள் கேள்விகள் கேட்கிற நேரம் எவ்வாறு இந்த செய்யலாம்னு சொல்லி ஒரு அடிப்படையான விஷயம்தான் இதில் நான் காட்டியிருக்கிறேன். இதை வந்து நாங்கள் கேள்விகளில் அப்ளை பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி ரோட்ல போற நேரம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அல்லது ஒரு வளைவான பாதை மாதிரி இருக்கிற பாதையினூடாக இந்த கார் ஒன்று போகுமா இருந்தால் அந்த வளைவான பாதை வழியே இயங்குற நேரம் அதை நாங்கள் ஒரு வட்ட பாதையா கருதுவோம், வட்ட இயக்கமாக கருதுவோம். இப்போ இந்த பாதையை வந்து நான் ஒரு முழுமையா பூர்த்தி செய்தால் ஒரு வட்டம் மாதிரி கருதலாம். ஆகவே இந்த துண்டுல இருந்து இங்க வரும் வரைக்கும் இவர் ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றுறாருன்னு சொல்லி எடுக்கலாம். இதுல வர நேரம் இந்த கார்ல வந்து கட்டாயம் தரையால இந்த காருக்கு ஒரு செவ்வன் மருதாக்கம் வழங்கப்படும். இந்த காருக்கு நிறை ஒன்று இருக்க போகுது. அப்ப மையம் நோக்கி நான் F7 பாவிக்கிற நேரம் mg மைனஸ் செவ்வன் மருதாக்கத்தை நான் என்னென்று போடுறேன். அப்ப இந்த துண்டு வந்து ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றுதல் எடுத்தால் F7 மேல mb வர்க்கத்தின் கீழ் r. ஸோ இப்ப இதுல எங்களுக்கு வேகத்துக்கான தொடர்பு கேட்கப்படுமா இருந்தால் இதுல இருந்து நாங்க v சமன் வர்க்க மூலம் gr மைனஸ் nr இன்கிளைமெண்ட் சொல்லி சொல்லலாம். இப்ப இதுல நாங்க சொல்லுங்க. இது அதிகர் புள்ளியில இருக்க இது mg என்று போடுறீங்க, இல்லாட்டி அந்த ஒரு கோடு தானே வரும். இப்ப இதுல இப்படி வர நேரம் இந்த இடத்துல தானே நாங்க எடுக்க போறோம். இப்ப இதுதானே ஒரு வளைவான பாதை என்று வரப்போகுது. அப்ப இந்த இதுல வர நேரம் இந்த பகுதியில வர நேரம் தான் நாங்க எடுத்து செய்யறோம். வளைவான பாதை என்று சொன்னா இங்க mg என்று வரப்போது, இங்க செவ்வன் மருதாக்கம் வேணும். ஸோ இப்போ இதுல செவ்வன் மருதாக்கம் வந்து புறக்கணிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா இருந்தால் நாங்கள் நேரடியாக
மையத்தை நோக்கி இருக்கிற விசையாக எம்ஜியை மட்டும் நாங்கள் கருதினா இதில் வி வந்து √GR ஆக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி நாங்கள் சமன்பாடுகளை பாவிக்கிறோம்னு சொல்லி இதில் காட்டப்பட்டிருக்கு. ஒரு முழுமையான கேள்வியாக வர நேரம் எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்போ நாங்கள் இங்கே 2-3 கேள்விகள் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ இதில் பார்ப்போம். இந்த கேள்வியை பார்ப்போம். ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து L நிலமுடைய இழையினால் M திணிவு தொங்கவிடப்பட்டுள்ளது. இப்போது திணிவுக்கு கிடையாக வர்க்கமூலம் 7GL என்னும் கதி கொடுக்கப்படுகிறது. அதிஉயர் புள்ளியில் உள்ள போது திணிவினது கதியையும் ஆர்முடுகளையும் இழையில் உள்ள இழுவையையும் காண்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டது வந்து அதி உயர் புள்ளி இல்லைன்னு, அதி உயர் புள்ளின்னு சொன்னா அந்த மேலே இருக்கிற புள்ளி. ஸோ அப்போ நாங்கள் இங்கே என்ன செய்யலாம்னு சொன்னால் சக்தி காப்பை இங்கே பாவிச்சு பார்க்கலாம். மொத்த சக்தி வந்து மாறாது. அப்போ இந்த ஆரம்பத்தில் இவருக்கு இதை வந்து பூச்சி அழுத்த சக்தி மட்டமாக எடுத்தார். 0 பொட்டென்ஷியல் லெவல் பூச்சி அழுத்த சக்தி மட்டமாக கருதினோம்னு சொன்னால் இந்த இடத்துல அழுத்த சக்தி 0, இயக்க சக்தி மட்டும் இருக்க போகுது. ஸோ 12mv வர்க்கம். இந்த இடத்துல அழுத்த சக்தியும் இருக்கும், இயக்க சக்தியும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன வேகம்னு எனக்கு இப்போ தெரியாது. ஏண்டா இங்கே அழுத்த சக்தி அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆகவே இயக்க சக்தியில் குறைவு வந்திருக்கணும். ஸோ அப்போ இதில் 12mv வர்க்கம் ப்ளஸ் mgh சமன் 12mv வர்க்கம். இதில் திணிவு எம்மோடு தான் எனக்கு வந்துக்கிறாங்க. ரைட், எல்லா இடத்துலையும் எம் வெட்டுப்படக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வேகத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா சரி. இப்போ இதுல மொத்த உயரம் RIL. இப்போ இந்த இதுல எல் நிலமுடைய இழைன்னு சொன்னா இந்த இழையினது நீளம் தான் இந்த வட்ட பாதையில ஆரையாக இருக்க போகுது. அப்ப இது எல்ன்னு சொன்னா இந்த இதுக்கும் எல்லாத்தான் இருக்க போகுது. இந்த இழையினுடைய நீளம் எல். மொத்தமா இந்த மட்டத்தில இருந்து இதனுடைய அதிக உயரம் வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா 2L ஆக இருக்க போகுது. ஸோ MGH வந்து 2L பிரதியிட போறோம். 12m ஆரம்ப வேகம் வந்து வர்க்கமூலம் 7GL என்று தரப்பட்டது. ஸோ இப்போ இதுல இருந்து V வர்க்கம் சமன் 7GL. இது வந்து இங்கால கழிப்பட நேரம் -7GL - 4GL. ஆகவே V வர்க்கம் சமன் 3GL என்று வரும். அப்ப இப்ப இந்த அதியர் புள்ளியில வந்து வேகத்தை கண்டுபிடிச்சாச்சு. வர்க்கம் மூலம் 3GL. அப்ப கேட்ட கேள்வி அதியர் புள்ளியில் உள்ள கதி கண்டுபிடிச்சாச்சு. ஆர்முடுகள் கேட்கிறாங்க. ஸோ ஆர்முடுகள் சொன்னா A சமன் V வர்க்கத்தின் கீழ் R. சாரி. ஓகே, இப்போ இதில் கதி கண்டுபிடிச்சாச்சு, ஆர்முடுகள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேட்டது இழையில் உள்ள இழுவை. இந்த அதியர் புள்ளியில் இருக்கிற நேரம் இழையில் உள்ள இழுவை வந்து மையம் நோக்கி இருக்க போகுது. அப்போ இங்கே நிறையும் இந்த திணிவினது நிறையும் இந்த இழுவையும் வந்து மையத்தை நோக்கி ஒரே திசையில் இருக்கிறதால நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மையம் நோக்கி F7MA பாவிச்சோம்னு சொன்னால் T+mg வந்து MA ஆக இருக்க போகுது. அப்போ இங்கே ஆர்முடுகள் 3G என்று கண்டுபிடிச்சிட்டீங்க. T+mg சமன் 3mg என்று வரும். ஆகவே இந்த mg இங்கால போய் கழிபடுமா இருந்தால்
எங்களுக்கு இழையில் உள்ள இழுவிசை வந்து 2mg ஆக இங்க காணப்படுது. அப்ப இது ஒரு நிலைக்குத்து வட்ட இயக்கத்துல இவ்வாறு தான் உங்களுக்கு கேள்விகள் அமையும். பாருங்க. ஸோ இந்த கேள்வியில ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே, அப்படின்னா நாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். 0.7 மீட்டர் ஆரையுடைய கிடையான வட்டம் ஒன்றில் 0.5 செகண்ட் சுற்றுகை காலத்துடன், சுற்றுகை காலம்னு சொன்னா இங்க அலைவு காலத்தை குறிக்கிறோம். சுற்றுகை காலத்துடன் 0.8 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்றை சுழலச் செய்வதற்கு தேவையான விசையை காண்க. கிடையான வட்டப்பாதையில்னு சொல்லிட்டாங்க. அலைவு காலம் வந்து 0.5 செகண்ட். ஆகவே எங்களுக்கு அலைவு காலத்துக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும், t = 2π/ω. அப்ப இங்க அலைவு காலம் 0.5 செகண்ட் தரப்பட்டிருக்கு. இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த ஒமேகாவை உங்களால கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒமேகாவை கண்டுபிடிப்பீங்களா இருந்தால் ஒமேகா வந்து இப்ப 2π வந்து 0.5 பிரிக்க போகுது. அப்ப 2.5 பிரிச்சா 4. ஆகவே ஒமேகா வந்து 4π ரேடியன் செகண்ட் -1 கோண வேகத்தை கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு கோண வேகம் தெரியும். இப்ப இதுல ஆரையும் தந்திருக்கு. 0.7 மீட்டர் ஆரை என்று சொன்னா V7R ஒமேகா என்ற சமன்பாடை பாவிச்சோம்னு சொன்னா உங்களுக்கு தொடலி வேகத்தை கேட்டா தொடலி வேகத்தையும் எங்களால கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப உங்கள்ட்ட கேட்டது என்னன்னு சொன்னா இந்த பொருளை சுழலை செய்யறதுக்கு தேவையான விசையைத்தான் கேட்கிறாங்க. அப்ப மைய நாட்ட விசை தான் கேள்வியா இருக்க போகுது. அப்ப மைய நாட்ட விசையை காண்றதுக்கு மையம் நோக்கி F7MA பாவிக்கலாம். அப்ப F7MA பாவிக்கிற நேரம் இங்க ஆர்முடுகளுக்கான தொடர்பு A = V வர்க்கத்தின் கீழ் R என்று ஒரு தொடர்பு இருக்கு, அல்லது A = R ஒமேகா வர்க்கம் என்று சொல்லி இருக்குது. அப்ப இந்த t = 2π/ω இருந்து நாங்க கோண வேகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப நாங்க நேரடியாக இந்த சமன்பாடை பாவிக்கலாம். A = R ஒமேகா வர்க்கம். ஆரை உங்களுக்கு தெரியும், ஒமேகா வர்க்கம். இங்க ஒமேகா வந்து 4π என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே ஒமேகா வர்க்கம் 4 4 16. இங்க பை வர்க்கத்தை வந்து 10 என்று சொல்லி எடுக்க சொல்றாங்க. அப்ப நாங்க இந்த சமன்பாடுல பிரதியிடுவோமா இருந்தால் எங்களுக்கு தேவையான மைய நாட்ட விசை வந்து 89.6 நியூட்டனாக இங்க எங்களுக்கு அமையும். அப்ப இதுல நேரடியாக இங்கே ஆர்முடுகளுக்கு பதிலாக R ஒமேகா வர்க்கத்தை பாவிச்சிருக்கிறோம். சரி, அப்ப இதுல சில பல உங்கள்கிட்ட தொடலி வேகத்தை கண்டுபிடிச்சு தொடலி வேகத்தில இருந்து காண சொல்லி கேட்டா இங்க நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா V வர்க்கத்தின் கீழ் R பாவிச்சு செய்யலாம் இந்த கணக்கு. சரி, 2 விதமாகவும் செய்யலாம். அதே மாதிரி இரண்டாவது கேள்வியை பாருங்க. 2 மீட்டர் ஆரையுடைய கிடையான வட்டம் ஒன்றில் π செகண்ட் சுற்றல் காலத்துடன் 2 கிலோகிராம் துணிவுடைய பொருள் ஒன்று சுழலச் செய்ய தேவையான விசையை காண்க என்று சொல்லி. உங்களுக்கு இதுல அலைவு காலம் தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி கேள்விதான் இதுவும். அலைவு காலத்துக்கான சமன்பாடு t = 2π/ω. அதுல இருந்து ஒமேகாவை கண்டுபிடிக்கலாம். 2 ரேடியன் செகண்ட் -1 வரப்போகுது. பிறகு மையம் நோக்கி F7MA போட்டு மைய நாட்ட விசையை கண்டுபிடிக்க சொல்லி அவங்க கேட்கிறாங்க. ஆரை தெரியும், ஒமேகா தெரியும். அந்த பெருமானங்களை பிரதிநிதிகளா இருந்தா உங்களுக்கு மைய நாட்ட விசை 16 நியூட்டன் சொல்லி உங்களுக்கு அதுல கிடைக்கப்பெறும். ஸோ இது வந்து இப்ப ஒரு எஸ்ஏ கேள்வியில ஒரு சின்ன ஒரு பார்ட், முதலாவது கேள்வியா கேட்கக்கூடிய கேள்விகளா இப்படி அமையும். இப்போ இதுல ஒரு 5-6 கேள்வியை சேர்த்தோம்னு சொன்னா ஒரு எஸ்ஏ கொஸ்டினை வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்க இனி ஒவ்வொரு கேள்விகளா செய்வோம். ஒரு மாதிரி கார், ரைட், ஒரு மாதிரி கார்னு சொன்னா ஒரு மாடல் காரத்தான் சொல்றாங்க. ஒரு மாதிரி கார் 0.3 மீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதையில் செகனுக்கு 2 தடவைகள் என்ற வீதத்தில் இயங்குகின்றது. பின்வருவனவற்றை காண்க என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதுல செகனுக்கு 2 தடவைகள்னு சொன்னா இதுல தரப்பட்டிருக்கிறது என்னதா இருக்கும்? இதுல என்ன தரப்பட்டிருக்கு?
இதுல முதலாவது நாங்க கோணக்கதியை காணலாம் என்ன ஒமேகா சமன் 2πf சொல்லி ஒரு தொடர்பு கொண்டு பார்த்தினாங்க. செகண்டுக்கு 2 தடவைகள் அப்படின்னு சொன்னா நாங்க நேரடியா போடுவோம். ஈரெண்டு 4 பைக்கு பதிலாக 3.14 போடுவோம். நன்னாங்கு 16 4 4 3 5 3 12. ஸோ ரேடியன் செகண்ட் -1. இதில் எங்களுக்கு தேவையானது இதுதான். இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒமேகா சமன் 2πf அல்லது 2πn என்று சொல்லி நாங்கள் பார்த்து ஒரு சமன்பாடு உண்டு. அப்போ இதில் உங்களுக்கு தரப்பட்டு செகண்டுக்கு 2 தடவைகள் என்ற வீதம். அப்போ இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது மீடியன் எஃப் என்று தந்துக்கிறாங்க. ஸோ காரினுடைய கோணக்கதியை கண்டுபிடிச்சாச்சு. ஆவர்த்தன காலம் யாது? டி சமன் 2π/ω. ஸோ 2π/ω பதிலாக நாங்கள் 4π போடுவோம். ஆகவே 0.5 செகண்ட் வரும். நான் இந்த இதில் 12.56 போடுறதை விட இங்கே நேரடியாக மேலைங்களையும் பை இருக்கு. அப்போ பையை நாங்கள் என்ன செய்யலாம், பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவை நேரடியாக நீங்கள் 4π இதில் பிரதியிடலாம். ஆகவே அலைவு காலம் 0.5 செகண்டாக இருக்க போகுது. காரின் கதி v சமன் r⍵. உங்களுக்கு ஆரை தெரியும், கோணவேகம் தெரியும். ஆகவே v சமன் r⍵. 0.3 மீட்டர் ஆரை ஒமேகா உங்களுக்கு 12.56 தரப்பட்டிருக்கு. ஸோ 3 6 18 3 5 15 3 16 3 2 6 3 7 3 3. அப்போ இங்கே 2 தசமதானம், இங்கே 1 தசமதானம் என்றால் மொத்தம் 3 தசமதானம். இவ்வளவு மீட்டர் செகண்ட் -1. ஸோ ரைட். இங்கே எப்போ விடைகள் கொடுக்குற நேரம் 3 தசமதானத்தில் குறைஞ்சது கொடுக்கணும். சரியா? ஃபைனல் எக்ஸாமில் இந்த மட்டம் தட்டி கொடுக்குறதெல்லாம் கூடாது. குறைஞ்சது 3 தசமதானத்தில் நீங்கள் அப்படியே விடையை கொடுக்கணும். அப்போ பாருங்க, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் சமன்பாடுகள் தெரிஞ்சாவே உங்களுக்கு எல்லா கேள்விகளும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு இலகுவான கேள்வி. ஸோ இதில் இன்னொரு கேள்வியும் ஆட் பண்ணலாம். என்ன, மைய நாட்ட விசையை காண்க என்று சொன்னால் மையம் நோக்கி எப்சமனை பாவீங்க. மைய நாட்ட விசை யாது? இப்போ இதில் உங்களுக்கு காரோட திணிவு தரையில் என்ன, காரோட திணிவை ஒரு 100 கிலோன்னு போகணும். இது மாதிரி கார் தானே, மாதிரி கார்ன்றதால சின்ன காராக இருக்கும். அப்போ 2 கிலோகிராம் போடும். 2 கிலோகிராம் திணிவுடைய ஒரு மாதிரி காரன்னு எடுத்தால் 6 முடுகள் எங்களால் காண முடியும். ஏக்கு பதிலாக r⍵². ஆரை உங்களுக்கு தெரியும், 0.3. ஒமேகா வர்க்கத்துக்கு பதிலாக 4 வர்க்கம் தர π வர்க்கம். ஸோ மைய நாட்ட விசையை கேட்டால் இவ்வாறு நாங்கள் இதையும் பிரதியிட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கேள்வி. ஸோ மைய நாட்ட 6 முடுகளை கேட்டுட்டு மைய நாட்ட விசையை கேட்கலாம். அடுத்த கேள்வி, இப்போ நாங்கள் முதல் அந்த தியரிட்டிக்கலாக பார்த்த ஒவ்வொரு வகைக்கும் உரிய கேள்விகள் தான் நான் இதில் போட்டுக்கிறேன். ரைட். அப்போ நாங்கள் அங்கே தியரிட்டிக்கலாக பார்த்தது இப்போ நாங்கள் இதை அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். 0.6 கிலோகிராம் திணிவுடைய ஒரு கல் 0.5 மீட்டர் நீளமான இழையொன்றின் ஒரு முனைக்கு இணைக்கப்பட்டு மாறா கதியுடன் ஒரு கிடைவட்டத்தில் சுழற்றப்படுகிறது. இழை தாங்கக்கூடிய அதிஉயர் இழுவை 30 நியூட்டன் எனின்
கல்லினது அதிஉயர் கதியையும் ஒரு செகண்டில் அது நிகழ்த்தக்கூடிய சுழற்சிகளின் ஆகக்கூடிய எண்ணிக்கையையும் காண்க. அப்போ ஒரு இலையில வந்து 0.6 கிலோகிராம் திணிவுடைய ஒரு கல் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அப்ப இங்க 0.5 மீட்டர் தான் இங்க ஆரையாக இருக்க போகுது. இதற்கிடைவட்ட இயக்கத்தை ஆற்ற இதற்கு ஒரு தொடலி வேகம் ஒன்று இருக்கும். அதை வி என்று போடுவோம். 0.6 கிலோகிராம். அப்ப கட்டாயம் இந்த இலையில மையம் நோக்கி ஒரு மைய நாட்ட விசை, அது வந்து இழு விசையாக இருக்க போகுது. நிறைய எம்ஜி நிலைக்குத்தாக தொழிற்படும். அப்ப இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அதிஉயர் இழுவை வந்து 30 நியூட்டன் என்று கேட்கிறாங்க. கல்லினது அதிஉயர் கதியையும் ஒரு செகண்டில் அது நிகழ்த்தக்கூடிய சுற்றல்களின் ஆகக்கூடிய எண்ணிக்கையும் கேள்வி கேட்கிறாங்க. ஓகே, நாங்க மையம் நோக்கி எஃப்எம்என்எம்ஏ பாவிப்போம். பாவிச்சு அதுல இருந்து வேகத்தை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்க மையம் நோக்கி 30 நியூட்டன், துணிவு 0.6, வி வர்க்கத்தின் கீழ் ஆர், ஆரை வந்து 0.5. ஸோ வி வர்க்கம் சமன் இங்க 0.6 இங்க 0.5 6 கீழ் 5 என்று போடலாம். 6ஆல 30 பிரிச்சா 5, 5 25. ஆகவே வேகம் வந்து 5 மீட்டர் செகண்ட் -1 இருக்க போகுது. இப்ப இதுல இருந்து சுற்றல்களின் ஒரு செகண்டில் அது நிகழ்த்தக்கூடிய சுற்றல்களின் எண்ணிக்கை தான் கேள்வி. ஸோ ஒமேகா சமன் 2πf. அப்ப இங்க ஒமேகாவுக்கு பதிலாக ஆர், வி சமன் ஆர் ஒமேகாவில இருந்து ஒமேகாவுக்கு பதிலாக வியின் கீழ் ஆரை போடலாம். வி வந்து 5, ஆர்ன்றது ஆரை வந்து 0.5 2πf. அப்ப இதுல எஃப் வந்து 50 கீழ் 5 10, 10 கீழ் 2π. ஸோ 5 கீழ் பை என்று இருக்க போகுது. 5 கீழ் பை என்றா 5 3.14 பிரிப்போமா இருந்தால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 5க்குள்ள 3.14 ஒரு முறை வரும். ஒன்று 592 வருது. இவ்வளவு சுற்றல்கள். ஆகவே இப்படி கொடுத்தீங்கன்னா சரி, 1.62 இவர் மட்டும் தட்டி கொடுத்துக்கிறார். சரியா? சுற்றல்கள். இப்போ நான் கேள்விகள் தொடர்ச்சியா செய்து கொண்டு போறேன். செய்கிற நேரம் ஏதாவது டவுட்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம். எனக்கு பர்சனலாக சேட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம், அல்லது மைக்லேயே கேட்கலாம். பிரச்சனை இல்லை. முழங்காட்டி சும்மா இருக்காதீங்க, கேளுங்க.
ஓகே, இந்த கேள்வியை பாருங்க. ஒரு மாதிரி விமானம் எக்ஸ் ஆனது 0.5 கிலோகிராம் திணிவுடையதும் 10 மீட்டர் நீளமான கட்டுப்பாட்டு கம்பி OX-ஐயும் கொண்டது. OX-னது நிலைக்குத்துடன் 30 பாகை சாய்ந்துள்ளது. விமானம் ஒரு தரம் சுற்றி வர 2 செகண்ட் எடுக்கின்றது. சுற்றல் காலம் வந்து 2 செகண்ட் எடுத்தாராங்க. பின்வருவனவற்றை காண்க. கட்டுப்பாட்டு கம்பியில் உள்ள இழுவை. இப்போ இது ஒரு பட்டம் மாதிரி யோசிச்சீங்கன்னு சொன்னா, இந்த கட்டுப்பாட்டு கம்பியால இணைக்கப்பட்டிருக்கிற இந்த மாதிரி விமானம் வந்து ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்ற போகுது. அப்ப இந்த இழையில இழுவிசை இருக்க போகுது. அதே நேரம் இந்த விமானத்தினுடைய நிறை கீழ் நோக்கி தொழில்பட போகுது. 0.5 கிலோகிராம் என்றா 5 நியூட்டன். ஸோ இவர் வட்ட இயக்கத்தை வட்ட பாதையில இயங்குறாருன்னு சொன்னா, இந்த இழுவை தானே என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா மைய நாட்ட விசையாக இங்க பிரிக்கப்பட போகுது. அப்ப நிலைக்குத்து அச்சோட 30ன்னு சொன்னா இந்த நிலைக்குத்து அச்சோட 30 பாகை கோணம். ஆகவே டி சைன் 30 மையம் நோக்கி டி சைன் 30 பாகை இதுதான் மைய நாட்ட விசையாக இருக்க போகும். அப்ப இதுல கேட்கப்பட்டது கட்டுப்பாட்டு கம்பியில் உள்ள இழுவை. அப்ப நாங்க மையம் நோக்கி F7MA பாவிப்போம். மையம் நோக்கி F7MA பாவிக்கிற நேரம் டி சைன் 30 சமன் திணிவு வந்து 0.5 என்று தரப்பட்டிருக்கு. இப்ப இதுல ஆரை இது ஆர்முடுகள் எனக்கு தெரியாது. பட் இதுல உங்களுக்கு சுற்றல் காலம் தரப்பட்டிருக்கு 2 செகண்ட். ஸோ டி வந்து 2 செகண்ட். ஸோ டி சமன் 2π/ω. ஆகவே ஒமேகா சமன் π ரேடியன் செகண்ட் -1 என்று வரும். ஸோ ஆர் ஒமேகா இப்போ ஏக்கு பதிலாக ஆர் ஒமேகா வர்க்கத்தை போடலாம். ஆரை வந்து இப்போ இதில் உங்களுக்கு ஆரை கண்டுபிடிக்கணும். ஆரை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் இதில் 10 மீட்டர் நீளமான கட்டுப்பாட்டு கம்பி. அப்போ இந்த கம்பியினுடைய நீளம் 10 மீட்டர். அப்போ இந்த ஆர் சமன் 10 சைன் 30. ஆகவே 5 மீட்டரா இருக்க போது ஆரை. இது ஒரு செங்கோண முக்கோணியா கருதினா இந்த இந்த பக்கத்தினுடைய கிடைக்கூறு, அதாவது நிலைக்குத்துக்கூறு என்று சொல்லலாம். நிலைக்குத்துக்கூறு வந்து 6க்கு சமன் 10 சைன் 30 வந்து இந்த 6க்கு சமனா இருக்க போகுது. ஒமேகா வர்க்கம், ஒமேகா வர்க்கத்துக்கு பதிலாக பை வர்க்கம். சைன் 30 பெருமானம் அரை. குறுக்கு பெருக்கம் பண்ணினா 0.5 2ஆல பெருக்கினா 1 வரும். 5 தர பை வர்க்கத்தை நாங்கள் 10 எடுத்த மாதிரி இருந்தால் 50 நியூட்டன். ஸோ பை வர்க்கத்தை நான் 10 எடுக்கிறேன். பை வர்க்கம் சமன் 10 எங்க என்று சொல்லி தந்தா தான் நாங்கள் அப்படி எடுக்கலாம். அல்லது 3.14 வர்க்கத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ சுருக்கிறதுக்கு ஈஸியாக நான் இதில் செய்து காட்டுறதுக்காக வர எடுக்கிறேன். ஃபைனல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பை வர்க்கம் வந்து 10 என்கன்னு சொல்லி சொன்னா தான் நீங்க இப்படி எடுத்து செய்யணும். சரியா? ஸோ கட்டுப்பாட்டு கம்பியில் உள்ள இழுவிசை 50 நியூட்டன் என்று கண்டுபிடிச்சாச்சு. வளியினால் எக்ஸின் மீது கொடுக்கப்படும் மேல் நோக்கிய விசை யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இதுல ஒரு மேலுதைப்பு விசை ஒன்று வழங்கப்படுமா இருந்தா வளியால மேல் நோக்கிய வளியினால் எக்ஸ் மீது கொடுக்கப்படும் மேல் நோக்கிய விசை. அப்போ நிலைக்குத்து பிரிப்படுத்தோம்னு சொன்னா இப்போ இதில் ஒரு மேல் நோக்கிய விசை வழங்கப்படும் சொன்னா மேலுதைப்பு யூ என்று எடுப்போம். யூ சமன் அல்லது யூ மைனஸ் எம்ஜி மைனஸ் டி காஸ் 30 நிலைக்குத்து சமநிலைக்கு இது சமன் 0 என்று எடுத்தா யூ சமன் எம்ஜி 5 பிளஸ் டி வந்து 50 cos 30 √3/2 25 தர √3 பெருமானம் கிட்டத்தட்ட 1.7 வரும். இதை நாங்கள் சுருக்குவமாக இருந்தால்
42.5. ஸோ 47.5 நியூட்டன் என்று அமையும். மட்டம் தட்டி நம்ம இருந்தால் 48 நியூட்டன் என்று வரும். ஸோ வழியால் இந்த எக்ஸ் என்ற விமானத்துக்கு வழங்கப்பட்ட விசை மேல் நோக்கிய விசை தான் கேள்வி. அதை நான் மேல் நோக்கிய திசையில் யூ என்று எடுக்கிறேன், மேல் உதைப்புன்னு சொல்லி. அது வந்து இப்போ நிலைக்குத்த அவர் இயங்கல தானே, அப்போ நிலைக்குத்து சமநிலைக்கு இங்கே நிறையும் இருக்குது, அதே நேரம் இழையில இழுவிசை இருக்குது. அப்போ இழுவிசையினுடைய பிரிப்பு இங்கே வரப்போகுது. எடுத்தோம்னு சொன்னால் யூ சமன் mg + t cos θ. ஸோ இந்த கேள்வியில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். ஓகே, இப்போ இந்த கேள்வியை பாருங்க. ஒரு இழையினது நுணுக்கி 10 கிலோகிராம் திணிவுடைய ஒரு துணிக்கை இணைக்கப்பட்டுள்ளது. அது 4 மீட்டர் ஆரையுடைய கிடைவட்டத்தில் சுழல்கிறது. இழை நிலைக்குத்துடன் சாய்ந்துள்ளது. துணிக்கை 5 மீட்டர் செகண்ட் -1 சீரான கதியுடன் இயங்குகிறது. அப்ப இது வந்து ஒரு கூம்பு ஊசலா இருக்க போகுது. ஸோ 4 மீட்டர் ஆரையுடைய கிடைவட்டத்தில் இயங்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. 4 மீட்டர் ஆரை. ஸோ கிடை நிலைக்குத்துடன் சாய்ந்துள்ளது. அப்போ இதை நாங்கள் டீட்டான்னு போடலாம். துணிக்கை வைந்து 5 மீட்டர் செகண்ட் -1 மாறா கதியுடன் இயங்கு. அப்போ தொடலி வேகம் 5 மீட்டர் செகண்ட் -1. இழையில் உள்ள இழுவை யாதுன்னு சொல்லி கேட்கிறான். இப்ப இதுல நாங்க என்ன செய்யணும்னா, எனக்கு இந்த டீட்டா தெரியாது. அப்ப இந்த டீட்டா தெரியாத காரணத்தால நான் என்ன செய்யலாம்னு சொன்னா, இங்க இந்த இழுவிசையை வந்து நான் நிலைக்குத்து பிரிப்பும் கிடை பிரிப்பும் எடுப்போம். அப்ப இது டீட்டான்னு சொன்னா இந்த கோணம் இதுக்கும் டீட்டாவா தான் இருக்க போகுது. அப்ப நிலைக்குத்து சமநிலைக்கு எடுத்த மாதிரி இருந்தா டி cos θ -100 சமன் 0. ஆகவே டி cos θ வந்து 100 இருக்க போகுது. அதே மாதிரி மையம் நோக்கி f சமன் m பாவிச்சால் டி sin θ 10 v வர்க்கத்தின் கீழ் r. v வர்க்கம் வந்து இங்க 25, r ஐ 4 தராங்க. ஸோ 125 கீழ் 2 வரும். இப்போ இதில் நாங்கள் டீட்டாவை கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது சமன்பாடை முதலாவது சமன்பாடால் பிரித்தா tan θ. tan θவினுடைய பெருமானம் 125 கீழ் 200 வரும். அஞ்சால சுருக்கலாம். I4 20, I2 10, I5 25. ஸோ டீட்டா வந்து tan இன்வர்ஸ் 5 கீழ் 8 வரும். ஸோ டீட்டாவை நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
32 பாகை என்று வருது. இப்ப இழுவிசை நீங்க இதுல 2 தொடர்பு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறீங்க. அப்ப நீங்க கண்ட டீட்டாவை இதுல கொண்டே பிரதியிட்டு முதலாவது சமன்பாடோ அல்லது 2வது சமன்பாடுலயோ பிரதியிடலாம். அப்ப நாங்க டி காஸ் டீட்டாவில் டி காஸ் 32 பாகை சமன் 100. காஸ் 32 பெருமானத்தை கண்டுபிடிப்போம். தசம் 84. 100 தசம் 84 பிரிப்போம். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 119.04 வருது. இப்போ நாங்கள் டீக்கான பெருமானத்தை கண்டுபிடிப்போமா இருந்தால் டி சமன் 119.04 நியூட்டன் வரும். அப்போ பாருங்க, ஒவ்வொரு உதாரணத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். அடுத்த கேள்வி பாருங்க. 1000 கிலோகிராம் துணிபடி ஒரு பந்தய கார் ஒரு சரிக்கப்பட்ட பாதையில் 108 km/h சீரான கதியுடன் திரும்புகின்றது. சில்லுகள் மீதான மர்தாக்கம் பாதைக்கு செங்குத்தானது எனவும் பாதையின் கிடையான ஆரை 100 மீட்டர் எனவும் கொண்டு பின்வருவனவற்றை காண்க. இது ஒரு சாய்வான பாதையை அப்படி நாங்கள் எடுப்போம். சாய்வான பாதையில கார் ஒன்று போகுது. இவர் அந்த ஹோனுக்குள்ள சுத்துற மாதிரி சாய்வான பாதை. இது ஒரு வட்ட இயக்க மாதிரி கருதலாம். சாய்வான பாதையில கார் போற மாதிரி யோசிங்க. இதான அந்த சாய்வான பாதை. சரியா? இப்படி இயங்குறன்னு வைப்போம். இப்ப இதுல நிறை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி 1000 கிலோகிராம் 10,000 நியூட்டன். செவ்வன் மர்தாக்கம் இப்படி இருக்க போகுது. இந்த ஆரை 100 மீட்டர் தராங்க. கதி 108 km/h. இதை நாங்க மீட்டருக்கு மாற்றுவோம். மணத்தியாலத்தை செகண்டுக்கு மாத்தினா 3600. ஸோ 3ஆல சுருக்கலாம். 3 6 18 3 9 10. அப்ப இங்க வேகம் 30 மீட்டர் செகண்ட் -1. தொடலி கதி 30 மீட்டர் செகண்ட் -1. அப்ப இந்த செவ்வன் மரதாக்கம் தான் இங்கே நடக்க போகுதுன்னு சொன்னா மைய நாட்ட விசையாக தொழிற்பட. இந்த செவ்வன் மரதாக்கத்தினுடைய கிடைப்பிரிப்பு தான் இங்க எங்களுக்கு மைய நாட்ட விசையா தொழிற்பட போகுது. அப்ப இந்த சாய்வை நான் தீட்டாண்டு போட்டனா இருந்தால் இது சாய்வான பகுதி, இது தீட்டான்னு சொன்னா இதுல ஒரு துணிவு இருக்கிற மாதிரி யோசிச்சோம்னு சொன்னால் செவ்வன் மரதாக்கம் நிறை இது 90, இது 90 - தீட்டா, இது 90 இவ்வளவும் தீட்டாவாக இருக்கு. இந்த கோணம் தீட்டா. அப்ப நான் இவரை கிடையா பிரிக்கணும். இது ஒரு Z வடிவம் என்று எடுத்தா இது
எங்களுக்கு டீட்டாண்டு வரும். இது 90 மைனஸ் டீட்டா, இது 90. அப்போ இது 90 மைனஸ் டீட்டா, இது டீட்டாண்டா, இது 90 மைனஸ் டீட்டா. இப்போ எனக்கு தேவை இந்த செவ்வன்மரதாக்கம் ஆறினது கிடைப்பிரிப்பு. அப்போ எனக்கு இப்படி எடுத்தா ஆர் cos 90 மைனஸ் டீட்டாண்டா ஆர் சைன் டீட்டாண்டு வரும். அதே மாதிரி நிலைக்குத்து பிரித்தது இருந்தால் ஆர் சைன் 90 மைனஸ் டீட்டாண்டா ஆர் cos டீட்டாண்டு வரும். இங்கே இந்த நிறை வந்து எம்ஜிஆர் இருக்க போகுது. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் மையம் நோக்கி F7MA பாவிக்க போறேன். ஸோ மையம் நோக்கி F7MA பாவிக்கிற நேரம் ஆர் சைன் டீட்டா பத்தின் 3 ஆர்முடுகளுக்கு பதிலாக பி வர்க்கத்தின் கீழ் 30 வர்க்கம் அதன் கீழ் ஆரை 100 மீட்டர். அப்போ இந்த 2 சைவரும் இல்லாமல் போயிடும். 3 9 9 தர 10 ஆர் சைன் டீட்டா வந்து 9 தர 10 இருக்க போகுது. நிலைக்குத்து பிரித்தெடுத்த இருக்கு எனக்கு ஆர் cos டீட்டா எம்ஜி வந்து 10 மடங்கு. இப்போ பிரிச்சோம்னு சொன்னால் tan டீட்டா வந்து 0.9 வரப்போகுது. இங்கே 10 இருக்கு, இங்கே 14 பிரிச்சோம்னா 0.9. ஆகவே டீட்டாவை கண்டுபிடிக்கலாம். tan இன்வர்ஸ் 0.9. ஸோ 41.987 என்று வருது. 41.987 பாகை என்று வருது. ஸோ 42 பாகை. அதே மாதிரி சில்லுகளில் உள்ள மறுதாக்கம். அப்போ நீங்கள் 2 தொடர்பு எடுத்து வச்சுக்கிறீங்க. டீட்டா தெரியுமாண்டா இப்போ இதில் ஏதாவது இதில் ஆர்கோஸ் டீட்டாவுக்கு பதிலாக ஆர்கோஸ் 42 பாகை சமன் 14. இதில் இருந்து நீங்கள் ஆரை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொஸ் 42 பெருமானம் 0.74. அப்போ 10,000 0.74 பிரியுங்க. 7431. $13,457.13 வரும். ஸோ செவ்வன் மரதாக்கம் 13,457.139 இவ்வளவு நியூட்டன் என்று அமையும். இது உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஒரு சாய்வான பாதையில் ஒரு கார் ஒன்று இயங்குமா இருந்தால் அதில் எவ்வாறு விசை தொழிற்படும், அந்த விசையை வந்து நான் மையம் நோக்கி எவ்வாறு பிரிக்கலாம் என்று சொல்லி இந்த விசை பிரிப்புகள் சரியான முறையில் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் இந்த கேள்வியை நீங்கள் சிம்பிளாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்களோட லைஃப்பில் நாங்கள் அன்றாடம் செய்கிற வேலைகள் தானே. நாங்கள் ஒரு சைக்கிளை வந்து ஒரு வளைவான பாதை வழியே போகிற நேரம் சைக்கிளை வந்து ஒரு கோணத்தில் திருப்புவோம். ஸோ அந்த நேரம் என்ன நடக்கும்னு சொல்லி எல்லாம் கேள்விகள் எல்லாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். அப்படியான உதாரண கேள்விகள் எல்லாம் நாங்கள் பாஸ் பேப்பர் MCQ கேள்விகளும் இருக்குது, எடுத்து செய்து பாருங்கள். ஓகே, இது வந்து ஒரு நிலைக்குத்து வட்ட இயக்கத்துக்குரிய கேள்வி. 0.4 கிலோகிராம் திணிவுடைய ஒரு கல் இளையொன்றின் நுனைக்கு இறுக்கமாக இணைக்கப்பட்டு பின்னர் கல்லானது 0.6 மீட்டர் ஆருடைய நிலைக்குத்து வட்டத்தில் 8 சுழற்சி பெர் செகண்ட் என்ற மாறா வீதத்தில் சுழற்றப்படுகிறது. பின்வருவனவற்றை காண்க. அப்ப இது ஒரு நிலைக்குத்து வட்ட இயக்கம்.
ஒமேகா இப்போ இதில் 8 சுழற்சி per செகண்ட் சொன்னா எஃப் தந்திருக்கு ஒமேகா 7 2πf சொன்னா 16 π ரேடியன் செகண்ட் -1. ஒமேகா வந்து 16 π ரேடியன் செகண்ட் -1. உங்கள்ட்ட கேட்டது முதலாவது கல்லின் மைய நோக்கு ஆர்முடுகல் என்று சொன்னால் A சமன் R ஒமேகா வர்க்கம். ஆரை உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 0.6. ஒமேகா வர்க்கம்ண்டா 16 தர 16 பை வர்க்கத்துக்கு பதிலாக நான் 10 போடுறேன். 10 போட்டால் இங்கே 0.6 தர 10 6 6 தர 16 தர 16 16 வர்க்கம் சுருக்குங்க எவ்வளோ வேண்டு பார்ப்போம். 1536 வருது. மீட்டர் செகண்ட் -2. 16 வர்க்கம் 256. சரியா? ஓகே. அடுத்தது இழையிலுள்ள அதி உயர் இழுவை. ஸோ இழையில் உள்ள அதி உயர் இழுவை எந்த பகுதியில் இருக்கும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். அடிப்பகுதியிலையா இல்லாட்டி மேலையா? இழையில் உள்ள அதி உயர் இழுவை அடிப்பகுதியில். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா இப்போ இதுல மையம் நோக்கி நாங்க F7MA பாவிச்சா T-mg வந்து MA ஆக இருக்கும். அதிகர் புள்ளியில பாவிச்சோம்னு சொன்னா T+mg சமன் MA. அப்ப இங்க T காண்ற நேரம் MA - mg என்று வரும். அப்ப இங்க இது கழிபடுது, இங்க T சமன் MA + mg கூட்டுப்படுது. ஸோ அப்போ எந்த இடத்துல நாங்கள் பாவிச்சோம்னு சொன்னால் ஆர்முடுகள் கண்டுபிடிச்சாச்சு. திணிவு 0.4. இந்த இடத்துல மையம் நோக்கி F7MA பாவிப்போம். 0.4 1536 சக mg. mg வந்து 4. ஸோ இதை நாங்கள் சுருக்குவோமாக இருந்தால் அறுநூற்றி 614.4 நியூட்டன். இதில் நாங்கள் பிரதியிட்டு பார்த்தோம்னு சொன்னால்
ஸோ இதில் பாருங்கள், எதுவும் நான் செய்ததில் ஏதாவது பிழை இருந்தால் அல்லது நீங்கள் செய்ததில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால், வித்தியாசமான ஆன்சர்ஸ் வந்தால் சொல்லுங்க. விடைகளில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, கடைசி கேள்வி. இதோட நாங்கள் இந்த கிளாஸை முடிப்போம். 600 கிலோகிராம் திணிவுடைய ஒரு கார் வழுக்காது 100 மீட்டர் விட்டமுடைய ஒரு கிடையான வட்ட வளைவில் மாறா கதியுடன் திரும்புகிறது. காரின் டயர்களுக்கும் பாதைக்கும் இடையிலான பக்க உராய்வினால் மட்டுமே மைய நாட்ட விசை கொடுக்கப்படுகிறது. பக்க உராய்வானது காரின் நிறையின் 20% கூடுதலாக இருக்கக்கூடாது எனில் கார் திரும்பக்கூடிய அதிஉயர் கதியை காண்க. நூறு மீட்டர் விட்டமுடைய ஒரு கிடையான வளைவான பாதைன்னு சொல்றாங்க. அப்போ ஆரை 50 மீட்டரா இருக்க போது கார்களினுடைய டயர்களுக்கும் தரைக்கும் இடையில ஒரு பக்க உராய்வு. இது காரினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம். சரியா? மொத்தமா சொல்லுவோம் உராய்வு விசை. ஸோ இந்த பக்க உராய்வு விசை தான் இங்கே மைய நாட்ட விசையா தொழிற்பட போகுது. இந்த எஃப் உராய்வு விசை அதனுடைய நிறையில் 20%. ஸோ 1200 நியூட்டன் தான் மைய நாட்ட விசையா இருக்க போகுது. ஸோ மையம் நோக்கி F7MA பாவிப்பம் 1200 துணிவு 600. கதிதான் கேள்வி. வி வர்க்கத்தின் கீழ் R 50. அப்போ இங்கே 2 வி வர்க்கம் 102 வரும். ஆகவே வி 10 மீட்டர் செகண்ட் -1 என்ற கதியோட இவர் திரும்புவார். சார், அப்ப அந்த 1200 நியூட்டன் தான் உயர் உராய்வு விசையாக இருக்கும். அதை விட குறைஞ்ச கதியும் குறையும். ஸோ வட்ட இயக்கத்தை இண்டையோட நாங்கள் முடிப்போம்.